வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் உங்களை வரவேற்கிறது. மிஷன் ஐ எம் பாசிபிள் வாயிலாக தொடர்ச்சியாக குரூப் 4க்கு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ பாலிட்டியும் ஸ்கெடியூல் படி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையம் மற்றும் பொலிட்டிக்கல் பார்ட்டி இவங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சென்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப், கான்ஸ்டியூஷனல் அண்ட் நான் கான்ஸ்டியூஷனல் பாடி எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம எலெக்ஷன் கமிஷனை பற்றியும் பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றியும் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ண வேண்டிய புத்தகம் பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 2, 12th ஸ்டாண்டர்டில் வால்யூம் 1, இதை தாண்டி 9th ஸ்டாண்டர்டையும் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இங்கே தேர்தல்ன்றதே ஒரு திருவிழா போல தான் நடக்கும்ன்றதை பார்க்குறோம். ஸோ எலெக்ஷன் கமிஷன்றது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. எலெக்ஷன் கமிஷனுக்கு அதிகப்படியான அதிகாரங்களை நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு கொடுத்துருக்கு. ஸோ அது போல அதிகாரம் வாய்ந்த எலெக்ஷன் கமிஷன் இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்துறாங்க அப்படின்னா அது சவால் மிகுந்த ஒரு பணியாக நம்ம பார்க்கலாம். ஸோ 1950களில் பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் மட்டுமே 2 இயர்ஸ் நடந்தது. ஸோ இப்போ எலெக்ஷன்லாம் ரொம்ப வேகமாக நடக்குது. அதுக்கான ரிசல்ட் எல்லாம் வருது அப்படின்னா பரிணாமத்துடைய அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிருக்கோம். இப்போ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா வாக்குச்சாவடியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓட்டு சீட்டு இருக்கு இல்லையா, அந்த சீட்டில் என்ன பண்ணுவோம், நம்ம வாக்கை செலுத்துவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மெஷினரியா மாறிடுச்சு. போவோம் மெஷினில் போய் நம்ம என்ன பண்ணுவோம், ஓட்டு நம்ம போட்டுருவோம். அந்த நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன செக் பண்ணிக்கலாம். அப்போ எலெக்ஷன்ன்றது 1950களில் இருக்கிறது போலவே இப்போ இருக்கான்னு கேட்டால் இப்போ இல்லை. ரொம்ப குறுகிய காலத்திலேயே வேகமாக எலெக்ஷன்லாம் நடக்குது. ரிசல்ட் எல்லாம் வேகமாக ரிலீஸ் பண்றாங்க. எல்லாமே குயிக்கா நடக்குது. எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுன்றது, நம்ம ஓட்டு போடுறதுன்னு நம்முடைய ஜனநாயக கடமையாகவும் மாறி இருக்கு. ஸோ 1950கள் ஆரம்பிச்சு இன்று வரை 2023 வரை இந்த நாட்டுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அந்த மாண்பை பாதுகாக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கடந்து வந்த பாதையை நம்ம பார்க்கணும். எலெக்ஷனை ப்ராப்பரா நடத்துறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட நம்ம கான்ஸ்டியூஷன் என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம பார்த்தாகணும். ஓகேங்களா, அது பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான புரிதல் ஏற்படும். யாருக்கு தெரியும், நம்ம எல்லாருமே குரூப் 4 படிக்கிறீங்க, குரூப் 2 படிப்பீங்க. ஸோ நீங்களுமே அந்த மாவட்ட அளவிலாக அல்லது அந்த கிராம அளவிலான தேர்தல் அதிகாரியா நீங்க இருக்கலாம். ஓகேங்களா, அப்ப ஸோ இது தேர்வு நோக்கத்துக்கு மட்டும் கிடையாது. நீங்க போஸ்டிங் வாங்கினதுக்கு அப்புறமாவும் எலெக்ஷனை பத்தி நீங்க தெரியணும். ஏன்னா இது நடைமுறை வாழ்வியல்ல நீங்க அரசு அதிகாரியா செயல்படுத்த வேண்டிய ஒரு சாப்டரா தான் நம்ம இதை பார்க்கிறோம். ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ எலெக்ஷனை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அரசாங்கத்தை பற்றி பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ அரசாங்கம், அரசு. ஸோ அரசினுடைய 4 கூறுகளில் அரசாங்கம்ன்றது ஒரு முக்கியமான கூறு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய அரசாங்கம்ன்றது மத்திய அரசாங்கத்தை பற்றி நம்ம சொல்கிறோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் இருக்கு. மாநிலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா மண்டலங்கள், மாவட்டங்கள். மாவட்டங்களை ஜில்லா பரிஷத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த 3 டயர் சிஸ்டத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் தென் அந்த லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லக்கூடிய பஞ்சாயத்து. ஓகேங்களா, இந்த பஞ்சாயத்தையே என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 3 டயரா பிரிச்சிருப்பாங்க. சில மாநிலங்கள 2 டயரா பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அங்க பாத்தீங்கன்னா மாவட்டங்கள் இருக்கு, வட்டங்கள் இருக்கு, கிராமங்கள் இருக்கு. மாவட்டங்கள்ல நிர்வாகத்தை யார் பாத்துக்கிறாங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பாத்துக்கிறாங்க. சோ வட்டத்துல தாசில்தார் இருப்பாங்க. சோ கிராமத்துல பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் நீங்க எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னா விஓவா நீங்க அந்த கிராமத்தையே நிர்வாக ரீதியா பாத்துக்கக்கூடிய ஒரு அதிகாரியா இருப்பீங்க. சோ இந்த வட்டங்கள் இல்லாம மாநகராட்சிகள் இருக்கு. ஸோ மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு சொல்லிட்டு 3 டிவிஷனா பிரிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு கீழே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்பா வார்டு இருக்கு. எல்லாத்துலயுமே எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் இருக்கதான் செய்யறாங்க. ஓகேங்களா, சோ நீங்க தாசில்தாரா குரூப் 2 எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி போகலாம், இல்ல விஓவா போகலாம், இல்ல குரூப் 1 எக்ஸாம் எழுதி நீங்க டெபுட்டி கலெக்டராகவும் இருக்கலாம், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்க போகலாம் டெபுட்டி கலெக்டரா. அப்ப அத்தனை படிநிலைகள்லயுமே எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர் இருக்காங்க. நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். பர்மனன்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசர்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா, பட் டெம்பரவரியா யார் இருக்காங்க? அப்ப டெம்பரவரியா எக்ஸிக்யூட்டிவ் ஆபீசரா யார் இருக்காங்கன்னா அரசியல்வாதிகள் தான். அவங்க எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல அவங்களுக்கு பதவி கிடைக்குது. 5 ஆண்டுகள் என்ன பண்றாங்க, டெம்பரவரியா எக்ஸிக்யூட்டிவா இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரையும் அவங்க அரசியல் நிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் இல்ல, அவங்க லெஜிஸ்லேட்டர்ல ஒரு பார்ட். அவங்க சட்டமும் ஏற்று செய்யலாம். அந்த சட்டத்தை அமல்படுத்தவும் என்ன இருக்கு, இலாக்காக்கள் இருக்கு, துறைகள் இருக்கு. ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப
இந்த லெஜிஸ்லேட்டர்ல இருக்கக்கூடிய அந்த அரசியல் தலைவர்களுடைய அந்த பங்களிப்பு வந்து எப்படி இருக்கணும். கண்டிப்பா எலெக்ஷன் நடத்தினாதான் வந்து என்ன அரசியல் தலைவர்கள் வந்து ஆட்சியை அமைக்க முடியும். அந்த எலெக்ஷனை பத்தி தான் நம்ம வந்து இப்ப வந்து பார்க்க போறோம். சோ எலெக்ஷனை நடத்தக்கூடிய ஆணையம் தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லுவோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். சோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனல் அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ அரசியலமைப்பு புத்தகம் அந்தஸ்து வந்து கொடுத்திருக்கு. இதுக்கான அர்த்தம் என்ன சார்? சோ எலெக்ஷன் கமிஷன் எப்படி நடக்கணும், அதுக்கான அதிகாரங்கள், விதிகள், சோ தளர்வுகள், இது எல்லாத்த பத்தியும் தெளிவா வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்முடைய ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி இருக்கோம். சோ எலெக்ஷன் கமிஷன் பத்தி என்ன ஒரு 6 ஆர்டிகல் வந்து நம்ம வந்து படிக்க வேண்டியதுதான் இருக்கு. ஓகேங்களா? சோ இங்க பாருங்க, நேத்தே நம்ம வந்து பார்த்திருப்போம். அரசியலமைப்பு அமைப்புகள்ல முதன்மையா இருக்கக்கூடிய ஒண்ணு எது அப்படின்னா தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் இல்லைன்னா எதுவுமே வந்து கிடையாது. ஓகேங்களா? சோ தேர்தல் ஆணையம். சோ தேர்தல் ஆணையம்ன்றது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடின்றத நம்ம வந்து சொல்றோம். இந்த தேர்தல் ஆணையம்ன்றது ரொம்ப இண்டிபெண்டா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? சோ இண்டிபெண்டன்ட்னா என்னன்னா, ஒரு மாநிலத்துல வந்து 5 ஆண்டுகள் முடியுது அப்படின்னா தேர்தல் ஆணையம் யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க அடுத்தது வந்து என்ன தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. சோ தேர்தல் ஆணையம்ன்றது முழுக்க யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை, அது இண்டிபெண்டா சுதந்திரமா இயங்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அந்தஸ்து பெற்றக்கூடிய ஒரு அமைப்பா வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சோ தேர்தல் ஆணையத்தினுடைய பகுதி பாத்தீங்க அப்படின்னா 15. சோ இந்த பகுதியில ஆர்டிகல் 324 ஆரம்பிச்சு 329, சோ இத்தனை ஆர்டிகளையும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த தேர்தல் ஆணையத்துல முதன்மை தேர்தல் அதிகாரி அல்லது தேர்தல் ஆணையர் அப்படின்னு சொல்லுவோம், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அவர் தான் வந்து என்ன இந்தியாவுக்கே வந்து என்ன தேர்தல் ஆணையரா வந்து இருக்காரு. சோ ஒரு அமைப்பர் அந்த ஒரு உறுப்பினர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் ஆணையத்துல ஒரே ஒரு உறுப்பினர் தான் இருந்தாங்களான்னு கேட்டா ஆமா இருந்தாங்க. சோ 1950கள் ஆரம்பிச்சு 1989 வரையும் அந்த தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய அந்த ஆணையத்துல ஒரே ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருக்காரு, இல்ல எலெக்ஷன் கமிஷனர் வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1990 ஆரம்பிச்சும் 93 வரையுமே இந்த தேர்தல் ஆணையத்துல ஒரே ஒரு ஒற்றை உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பா தான் வந்து இருக்கு. அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பல உறுப்பினர் அமைப்பாக வந்து மாறியது அப்படின்றத சொல்றாங்க. சோ அது கடந்து வந்த பாதையை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ 50 to 89, 90 to 93, அதுக்கப்புறம் 1989 வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சட்ட திருத்தம்லாம் வந்து கொண்டுட்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ நல்லா பாருங்க. சோ ஒரே ஒரு உறுப்பினர், சோ இந்த பல உறுப்பினர் அமைப்பா வந்து இடையில வந்து மாறி இருக்கும். பட் மறுபடியும் வந்து என்ன ஒற்றை உறுப்பினரா வந்து மாறி இருப்பாங்க. இப்ப மீண்டும் 1993, ஓகேங்களா, இடையில அந்த 1 year கேப் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பல உறுப்பினர்கள்லாம் என்னன்னா ஒரு தேர்தல் ஆணையர், அவர் தான் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனரா இருப்பாரு. அவருக்கு கீழே இணை தேர்தல் ஆணையர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேர் வந்து இருப்பாங்க. அப்ப 2 தேர்தல் ஆணையர்கள் மற்றும் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர், 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கு. இது வந்து என்ன பல உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பா வந்து மாறிக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இதுல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சோ வாக்களிக்கக்கூடிய வயதை 21 வயதுல இருந்து 18 வயதாக வந்து என்ன பண்ணாங்க குறைச்சாங்க. சோ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய அமைப்பை பத்தி நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? சோ இப்ப இதுவரையும் வந்து அதான் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியம். எஸ், தேர்தல் ஆணையர் இருக்காருன்னா தேர்தல் ஆணையரை யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்றது கொஸ்டினா வந்து கேட்பாங்க. சோ ஜனாதிபதி தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா தேர்தல் ஆணையர்கள் மற்றும் மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாரையும் வந்து நியமிக்கிறாரு. ஓகேங்களா? தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்கள் எல்லாரையும் வந்து நியமிக்கக்கூடிய அந்த அதிகாரம் வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா ஜனாதிபதிக்கு இருக்கு. இதுல ரொம்ப முக்கியம் இந்த தலைமை தேர்தல் அதிகாரி அல்லது தலைமை தேர்தல் ஆணையர், இவருக்கான அந்த அந்தஸ்துன்றது இந்திய உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அந்தஸ்து இருக்கு. ஓகேங்களா? உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஈக்குவலா, அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு நம்ம எவ்வளவு மரியாதை செலுத்துவோமோ அதுக்கு ஈக்குவலான மரியாதை தலைமை தேர்தல் ஆணையருக்கு நம்ம வந்து செலுத்தி ஆகணும்ன்றத சொல்றாங்க. சம்பளம் எல்லாமே உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையா வந்து இருக்கும். இதெல்லாம் மேபி ஸ்டேட்மெண்ட்ல கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? அதுல பாருங்க, மொத்தம் கொஸ்டின் ஏரியான்றது இதுதான். பல உறுப்பினர்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் தேர்தல் ஆணையம். இந்த தேர்தல் ஆணையத்துல பாத்தீங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு ஆள் இருக்காரு. சோ அவர் கூட வந்து 2 தேர்தல் ஆணையர்கள் வந்து இருக்காங்க. முடிவு எடுக்கிறது எப்படி சார்? இப்ப 3 பேர் இருக்காங்கன்னா இல்ல மெஜாரிட்டி யாரு
இதுல 2 பேர் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் வந்து என்ன தேர்தல் ஆணையத்தின் முடிவா வந்து இருக்கும். எலெக்ஷன் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணலாமா இல்ல 1 month கழிச்சு வந்து கண்டக்ட் பண்ணலாமா? சோ விவாதம் நடக்குது. இதுல இந்த தலைமை தேர்தல் அதிகாரி உட்பட 3 பேர் இருக்காங்க இல்லையா அந்த குழுவுல, அதுல 2 பேர் என்ன முடிவு சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க. தேர்தலுக்கான தேதியெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்போ ப்ரெஸ் மீட் நடந்தாலும் நீங்க வந்து பார்த்துருக்கலாம், சென்டர்ல இருக்கிறவர் தான் தலைமை தேர்தல் ஆணையரா இருப்பாரு. அவருக்கு பக்கத்துல இருக்கிறவங்களாம் வந்து என்ன மற்ற ஆணையர்களா வந்து இருப்பாங்கன்றது சொல்றாங்க. ஸோ பதவி காலம், ஸோ குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா இப்ப 65 வயது அல்லது 6 ஆண்டுகள். ஓகேங்களா? தேர்தல் ஆணையரா செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நபர்னா அவர் 6 ஆண்டுகள் வந்து என்ன தேர்தல் ஆணையரா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவருக்கு 65 வயது வந்து பூர்த்தி ஆகிற வரையும் வந்து இருக்கலாம். இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான். ஓகேங்களா? எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான். சரி, எக்ஸாம்பிளா இப்ப 55 வயசுல ஒருத்தவர் வந்து தேர்தல் ஆணையரா நம்ம செலக்ட் பண்ணோம்னா அவருக்கு 6 வருடங்கள். ஓகேங்களா? 61 வயசுல அவர் வந்து என்ன ரிட்டையர் ஆயிடணும். இல்ல ஒரு நபரை வந்து 63 வயசுல வந்து என்ன அப்பாயின்மெண்ட் பண்றாங்க தேர்தல் ஆணையரான்னு வச்சுப்போமே. அப்ப 63 வயசுல அவர் தேர்தல் ஆணையரா இருக்காருன்னா அவருடைய பீரியட் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் மட்டும்தான். 65 வயசு வரையும் தான் அவரால் இருக்க முடியும். எது முதல்ல வருதோ அதுதான் வந்து அவருடைய பதவி காலத்துக்கான கால அளவா நம்ம வந்து பார்க்கலாம். பதவி நீக்கம், தேர்தல் ஆணையரை பதவியை விட்டு நீக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதை நீங்க நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ இதுல யாரை வந்து பதவி நீக்கம் செய்யறது மிகவும் கஷ்டம் அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேவா? தலைமை தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்யக்கூடியதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஆனா பிற தேர்தல் ஆணையர்கள் எல்லாரையும் கொஞ்சம் எளிமையா வந்து பதவி நீக்கம் வந்து செஞ்சிடலாம். சோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். சோ இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அமைப்பு, அதுக்கு பேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு கொஸ்டினா வந்து கேட்பாங்க, நிர்வாசன் சதன். ஓகேவா? நிர்வாசன் சதன் நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. நிர்வாசன் சதன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சோ நிரந்தரமான மற்றும் சுதந்திரமான அமைப்பு. சோ தேர்தல் ஆணையத்துல ஆர்டிகல் 324, ஓகேங்களா, 324 என்ன சொல்றாங்கன்னா பாராளுமன்றத்துக்கான தேர்தல், மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தல் மற்றும் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டுக்கான தேர்தல், இது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ண வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இருக்கு. சோ இது வந்து என்ன பொதுவான அனைத்திந்திய அமைப்பு. இது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் ரெண்டுத்துக்குமே வந்து என்ன எலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணும். தேர்தல் ஆணையம் இந்த 3 tier சிஸ்டம் சொல்றோம் இல்லையா? சோ மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து, இந்த பஞ்சாயத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து தேர்தல் நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி தேர்தலை கவனிப்பது கிடையாது. சோ அங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் வந்து இருக்கும். சோ மாநில தேர்தல் ஆணையம் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கிராம அளவுல, பஞ்சாயத்து அளவுல வந்து என்ன பண்ணுவாங்க தேர்தல் எல்லாத்தையும் வந்து நடத்துவாங்கன்றதை நம்ம வந்து பாக்குறோம். சோ நம்ம தேர்தல் ஆணையத்துடைய மாதிரி எங்க இருந்து எடுத்தோம் அப்படின்னா இங்கிலாந்துல இருந்து எடுத்தோம். நிர்வாசன் சதன் புதுடெல்லியில இருக்கக்கூடிய அந்த இடம் தான் வந்து என்ன தலைமை தேர்தல் அதிகார மையமா வந்து இருக்குன்றத பாக்குறோம். ஓகே, சோ தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையரை எப்படி பதவி நீக்கம் செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொசீஜர் வந்து இருக்குன்றத சொல்றாங்க. ஈதர் லோக்சபா அல்லது ராஜ்யசபா, மக்களவை அல்லது மாநிலங்களவை, இந்த அவையில ஏதாவது ஒரு அவையில தீர்மானம் வந்து கொண்டுட்டு வந்துடணும், மசோதா வந்து கொண்டுட்டு வந்துடணும். அந்த தீர்மானத்தை வந்து கொண்டுட்டு வரதுக்கு மினிமம் மக்களவையில பாத்தீங்கன்னா 100 பேராவது என்ன சைன் போட்டு தீர்மானம் வந்து கொண்டுட்டு வரும். மாநிலங்களவையில பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் 50 பேராவது வந்து என்ன பண்ணலாம் தீர்மானத்தை கொண்டுட்டு வரலாம். அந்த தீர்மானத்தை சபாநாயகர் கிட்ட கொடுக்கும் பொழுது சபாநாயகர் என்ன பண்ணலாம் அப்படின்னா சோ அந்த தீர்மானத்தை வந்து ஏத்துக்கிட்டு வாக்கெடுப்பு நடத்தலாம். அப்படி இல்லைன்னா அந்த தீர்மானத்தை வந்து என்ன பண்ணலாம் புறக்கணிக்கலாம். ஓகேவா? ஆமா, தேர்தல் ஆணையரை பதவி நீக்கம் செய்ய சொல்லி ஒரு 100 பேர் கையெழுத்து போட்டு அதுக்கான வாக்கெடுப்பை நடத்துங்கன்னு சொல்லிட்டு பிரியரா பர்மிஷன் வந்து கேட்கறாங்க சபாநாயகர் அல்லது தலைவர். ஓகேங்களா? யாருக்கிட்டயோ வந்து என்ன பர்மிஷன் வந்து கேட்கறாங்க, லோக்சபா அப்படி இல்லைன்னா ராஜ்யசபால பர்மிஷன் கேட்கறாங்க. அந்த தீர்மானத்தை சபாநாயகர் அல்லது தலைவர் வந்து என்ன ஏத்துக்கலாம். ஓகேவா? ஏத்துக்கலாம். ஸ்பீக்கர் ஆர் சேர்மன் வந்து அந்த தீர்மானத்தை ஏத்துக்கிட்டு எஸ் வாக்கெடுப்பு நடத்தலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது ஏத்துக்காமலும் வந்து போகலாம். ஓகேவா? இதுல ரொம்ப முக்கியம் அந்த குற்றச்சாட்டுல உண்மை பின்னணி வந்து இருக்கா இல்லையான்றத ஆராய்வு செய்வதற்காக ஒரு 3 உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய குழு வந்து இருக்காங்க. ஆமா, தலைமை தேர்தல் அதிகாரி மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அதனால அவரை பதவியில வந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 50 பேர் 50 உறுப்பினர்கள் வந்து என்ன பண்றாங்க சைன் போட்டு தீர்மானத்தை எடுத்துன்னு வந்து யார்கிட்ட கொடுக்குறாங்க சபாநாயகர்கிட்டயோ இல்லைன்னா சேர்மன் கிட்டயோ வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே. அப்ப அதோடைய உண்மைத்தன்மையை ஆராயணும்னு சொல்லிட்டு ஒரு 3 நபர்கள் அடங்கி குழுக்கு கிட்ட வந்து கொடுக்குறாரு. அந்த குழுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்களேன். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா வந்து இருக்கலாம். சோ உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்கிறாரு,
புகழ்பெற்ற நீதியரசர் இருக்காரு. ஸோ முழுக்க 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 ஜுடிஷியல் பாடிஸ், அதாவது அரசியலமைப்புல தேர்வு பெற்ற உச்சபட்ச அறிவு கொண்ட மகா ஞானிகள் இருக்கக்கூடிய ஒரு குழு. ஓகேங்களா, இவங்க கிட்ட வந்து என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. ஸோ நீங்க பாருங்க, இந்த இந்த குற்றச்சாட்டுல உண்மைத்தன்மை இருக்கா, நம்பகத்தன்மை இருக்கான்னு. எஸ், ஒருவேளை இருக்கு, ஆமா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், இந்த தீர்மானத்துல வாக்கெடுப்பு நடத்தலாம்னு சொல்லிட்டு இந்த குழு வந்து என்ன பண்ண பரிந்துரைக்கும். ஆமா, நீங்க எடுக்கலாம், வாக்கெடுப்பு நடத்திக்கலாம், அவங்க சொல்ற குற்ற பின்னணி வந்து இருக்குதா, இது போல தவறுகள் நடந்திருக்குதா அது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. ஆமா, இந்த தேர்தல் ஆணையருக்கு கெப்பாசிட்டி இல்லை, மாநிலம் முழுவதும் அல்லது இந்திய தேசம் முழுவதும் ஒருங்கிணைச்சு தேர்தலை நடத்த முடிகிற அளவு கெப்பாசிட்டி இல்ல ஊழல்ல வந்து மாட்டிக்கிட்டாரு, ஏதோ ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க, அதுல பின்புலம் இருக்கா இல்லையான்னு ஆராய்ச்சி பாக்குறாங்க, இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மைன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மெஜாரிட்டியை நம்ம வந்து பார்த்தோம். அந்த லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி சிறப்பு பெரும்பான்மையின் அடிப்படையில வாக்கெடுப்பு நடப்பாங்க. ஓகேங்களா, ஆமா, எல்லாரும் சேர்த்து எஸ் இந்த தேர்தல் ஆணையரை நம்ம பதவி நீக்கம் செய்யலாம்னு சொல்லிட்டோன்னே பதவி நீக்கம் செஞ்சதெல்லாம் அது எங்க போகும் அப்படின்னா பிரசிடென்ட்டுடைய கண்ட்ரோலுக்கு வந்து போகும், குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா, அந்த மசோதா பாஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, அந்த தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு, போய் குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா பதவி நீக்கம் செஞ்சிருவாரு. அப்ப பதவி நீக்கம் செய்யக்கூடிய ப்ரொசீஜர்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரொசீஜர். தேர்தல் ஆணையரா ஆகணும், என்ன பண்ணணும், தேர்தல் ஆணையரா ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து எழுதணும். ஓகேங்களா, ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸரா வந்து மாறணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்லயே வந்து எல்லாரையெல்லாம் போட்டுற மாட்டாங்க, ரொம்ப வயதான அதிக திறன் வாய்ந்த, ஓகேங்களா, அது போல ஒரு நபரை தான் வந்து என்ன இந்த தேர்தல் ஆணையரா வந்து செலக்ட் பண்ணுவாங்க இந்தியாவை பொறுத்தவரையும். ஸோ இப்ப உங்களுக்கு இந்த வீடியோக்கான டாஸ்க், இந்தியாவின் முதல் தலைமை தேர்தல் ஆணையர் யார், அது மட்டும் இல்லாம இப்ப கரண்டா இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையர் வந்து யாரு. ஸோ ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் எந்தெந்த தலைமை தேர்தல் ஆணையர்கள் வந்து இருந்திருக்காங்க, அவர்கள் காலத்துல சுவாரஸ்யமா நடந்த நிகழ்வுகள் வந்து என்ன. எக்ஸாம்பிளா வந்து எமர்ஜென்சி பீரியடுக்கு அப்புறமா எலெக்ஷன் நடத்துனாங்களே, அப்ப இருந்த தேர்தல் ஆணையர் வந்து யாரு. ஸோ இது போல ஒவ்வொரு தேர்தல் ஆணையருடைய காலகட்டத்திலயுமே சுவாரஸ்யமா சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கும். சர்ச் பண்ணி கூகுள்ல சர்ச் பண்ணி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த தேர்தல் ஆணையர் வந்து இருக்காரு இல்லையா, தேர்தல் ஆணையருடைய காலகட்டத்துல சுவாரஸ்யமா நடந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து டைப் பண்ண சொல்லியிருக்கோம். இந்த தேர்தல் ஆணையர்கள்ல ஸ்பெஷல் கேட்டகரி, எக்ஸாம்பிள் முதல் பெண் தேர்தல் ஆணையர் யாராவது இருந்திருக்காங்களா, இருந்திருக்காங்கன்னா ஆம் போடுங்க. ஸோ அவங்களுடைய கேட்டகரி வந்து போடுங்க. ஓகேங்களா, ஸோ ஐஏஎஸ் அதிகாரி இல்லாம ஐபிஎஸ் அதிகாரிகள் தேர்தல் ஆணையரா வந்து இருந்திருக்காங்களா, இருந்திருக்காங்கன்னா ஆம் போடுங்க. சர்ச் பண்ணி நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த ஹோம்ஒர்க். ஓகேங்களா, இந்த வீடியோ வழியாக கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க். பாருங்க, சுதந்திரம், பதவி பாதுகாப்பு இருக்கு, 6 வருஷம் இல்ல 65 வயசு வரையும் என்ன பாதுகாப்பு இருக்கு. ஸோ சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடக்கிறது நம்ம பொறுப்பு தான். நீங்க தேர்தல் ஆணையரா மாறிட்டீங்க. ஸோ உங்களுக்கு ஆர்டிகல் 324 வந்து என்ன பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. ஆனா தேர்தல் ஆணையருக்கான தகுதியை இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எங்கேயும் சொல்லல. ஒரு நபர் வந்து தேர்தல் ஆணையரா இருக்காருன்னா அவரை வந்து தேர்தல் ஆணையரா அப்பாயின்மெண்ட் பண்றதுக்கான தகுதின்னு எதுவும் சொல்லல. பட் காலங்காலமா நடக்கிறது என்னன்னா மூத்த ஐஏஎஸ் அதிகாரியை தான் வந்து தேர்தல் ஆணையரா வந்து போடுவாங்க. ஓகேங்களா, சோ மூத்த ஐஏஎஸ் அதிகாரி தேர்தல் ஆணையரா வந்து போடுவாங்க. பட் இதுல இருக்கக்கூடிய குறை என்னன்னா அரசியலமைப்புல எந்த தகுதியை வந்து சொல்லவே இல்லைன்றத சொல்றாங்க. அதே போல அரசியலமைப்பு தேர்தல் ஆணையருக்கான பதவி காலத்தெல்லாம் வந்து வரையறுக்கலன்றத சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல மத்த பதவிலாம் இருக்கு இல்லையா, மத்த பதவிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மிகப்பெரிய பதவி வகிச்சதுக்கு அப்புறமா மீதமுள்ள நாட்கள்ல வேற எந்த பதவிக்கும் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனா இந்த தேர்தல் ஆணையர் பதவியில மட்டும் அது போல கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லை. அதனாலதான் வந்து நம்ம பாக்குறோம். சோ தேர்தல் ஆணையரா வந்து இருப்பாங்க. தேர்தல் ஆணையருக்கான பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏதோ ஒரு கட்சியில வந்து என்ன ஜாயின் பண்ணி அங்க வந்து எம்பி ஆயிருப்பாங்க. இது மாதிரி நடந்திருக்கா? எஸ், நடந்திருக்கு. எந்த தேர்தல் ஆணையர் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த கட்சியில சேர்ந்து எம்பி பதவியை வந்து வாங்கினாருன்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, சோ ஓய்வு பெறக்கூடிய தேர்தல் ஆணையர் மற்ற பொறுப்புகளில் செயல்படுவதை அரசியலமைப்பு தடை செய்யவில்லை. சோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, குறைகளா வந்து சொல்றாங்க. சோ தேர்தல் ஆணையம், இந்திய தேசிய தேர்தல் ஆணையத்துக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குன்றத நம்ம பாக்குறோம். எலெக்ஷனா நடத்தணும்ப்பா. அப்ப எலெக்ஷன் வந்து எங்கெல்லாம் நடத்தணும்? குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன், துணை குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன், மக்களவை மற்றும் மாநிலங்களவை. ஓகேங்களா, லோக்சபாவா இருக்கட்டும் இல்ல ராஜ்யசபாவா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிள். இப்ப நீங்க வந்து பாக்கலாம். அப்ப எம்எல்ஏ எலெக்ஷன், எம்எல்சி எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன்ஸ், வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட், எல்லா எலெக்ஷனுக்கும் பொறுப்பு யாரு? தேர்தல் ஆணையம்.
அப்ப அவங்க பொறுப்பு வந்து வகிக்கிறாங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா தெரியுது. இல்ல சிலது வந்து என்ன நேரடி தேர்தல், மக்களே நேரடியா வந்து ஓட்டு போடுறாங்க. எக்ஸாம்பிள் லோக்சபா மற்றும் மாநில சட்டப்பேரவை. ஓகேவா? இதுல சிலது வந்து என்ன மறைமுக தேர்தல். மறைமுக தேர்தல்லாம் வந்து நம்ம ராஜ்யசபாவை பாக்குறோம், இல்லைன்னா எம்எல்சி. அப்ப நேரடி தேர்தலையும் சரி மறைமுக தேர்தலையும் சரி அது எல்லாத்தையும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்குன்னா இந்திய தேசிய ஆணையத்துக்கு இருக்கு. மாநிலங்களையும் எலெக்ஷன் அவங்க தான் நடத்துறாங்க, மத்திய லெவலையும் அவங்க தான் வந்து நடத்துறாங்க. இதுல இன்னொன்னு லோக்கல் பாடிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா? சோ 73 74வது சட்ட திருத்தத்தின்படி காந்தியுடைய கனவு நனவான அந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லோக்கல் பாடிக்கான எலெக்ஷனை என்ன பண்றாங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்துறாங்க. இந்திய தேர்தல் ஆணையம் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல தலையிடுறது இல்லை. ஓகேவா? அப்ப உள்ளாட்சி தேர்தலை யார் கண்டக்ட் பண்றாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம் அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஓகேவா? அப்ப மாநில தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரி வந்து யாரு? கண்டிப்பா அவரும் வந்து என்ன ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா தான் வந்து இருப்பாங்க. சோ பதவி வந்து ஆளுநர் வந்து கொடுத்துருவாரு. ஆனா மாநில தேர்தல் ஆணையத்துடைய அந்த பதவியை வந்து நீக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா பிரசிடென்ட்டுக்கு தான் இருக்கு. பதவி வாங்கிடலாம், ஆனா அவர் நீக்கணும்னா பிரசிடென்ட் கிட்ட தான் நம்ம வந்து போய் ஆகணும். சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படிநிலை. சோ இந்திய தேசிய அளவிலான இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேவா? இவங்க தான் வந்து என்ன சுப்ரீமசி. சுப்ரீம் கோர்ட் எதுக்கு? சுப்ரீம் கோர்ட் இருக்கு இல்லையா? அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஈக்குவலான அதிகாரம், ஈக்குவலான அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு அதிகார மையம் தான் இந்த தேசிய அளவிலான இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அப்புறமா வந்து யார் இருக்காங்க அப்படின்னா மாநில அளவிலான தலைமை தேர்தல் அலுவலர். ஓகேவா? சோ மாநில அரசாங்கத்துடைய ஆலோசனைப்படி தலைமை தேர்தல் ஆணையரை வந்து நியமிக்கிறாங்க. அப்ப நியமிச்சிடலாம், பட் இவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும்னா பிரசிடென்ட் கிட்ட தான் வந்து போயாகணும். சோ அடுத்தது பாத்தீங்கன்னா மாவட்ட அளவுல மாவட்ட ஆட்சியர் தான் அந்த மாவட்டத்துக்கு தேர்தல் அதிகாரியா வந்து இருக்காருன்றத புரிஞ்சுக்கணும். சோ தேர்தல் அதிகாரி ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்து என்ன இருப்பாங்க. அப்ப மாவட்ட அளவு மட்டும் இல்லாம ஒவ்வொரு தொகுதி இருக்குல்ல, அந்தந்த தொகுதியில வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது தாசில்தார் அப்படிலாம் வந்து என்ன பிடிஓ ஆபீசர் இவங்களுடைய தலைமையில ஒரு தேர்தல் குழுவை வந்து உருவாக்கி வச்சிருப்பாங்க. சோ கண்காணிப்பு குழு இவங்கெல்லாம் என்ன சார் பண்ணுவாங்க? இந்த தேர்தல் அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? ஆமா, தேர்தலை நடத்துறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்ட புத்தகம் இருக்கு இல்லையா? அதுக்குன்னு நிறைய சட்ட புத்தகம் இருக்கான்னு கேட்டா இல்ல. அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் சொல்லிட்டு 1951 ஒரு சட்டம் உருவாச்சுங்க. 50-51 காலகட்டங்கள்ல அந்த சட்டத்தின் அடிப்படையில தேர்தலை ஸ்டார்ட் பண்றதுல ஆரம்பிச்சு நடத்தி முடிக்கிற வரையும் யாருக்கு பொறுப்பு இருக்குன்னா இந்த அலகுகளுக்கு பொறுப்பு இருக்கு. இந்த துணை அலகுகள்னு சொல்லக்கூடிய இந்த சப் யூனிட்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதைதான் வந்து திறம்பட வந்து செஞ்சு முடிக்கிறாங்கன்றத நம்ம வந்து பாக்குறோம். வாக்குப்பதிவு அலுவலர். அப்ப அந்தந்த வாக்குச்சாவடி இருக்கும்ல, அந்தந்த வாக்குச்சாவடிக்குமே வந்து என்ன ஒரு அலுவலர் வந்து இருக்காரு. அந்தந்த ஓட்டு போடக்கூடிய ரூமுக்குமே சொல்லிட்டு என்ன ஒரு அலுவலர் வந்து இருப்பாரு. சோ இதுதான் வந்து என்ன இதோடைய படிநிலைன்றத சொல்றாங்க, தேர்தலுடைய படிநிலை. சோ ஃபங்க்ஷன் செயல்பாடுகள் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன செயல்பாடுகள்? ஆமா, எல்லையை வந்து வரையறுச்சு தொகுதியை வந்து என்ன வரையறுக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேர்தலுக்கான அட்டவணை, எந்தெந்த நாட்கள்ல என்னென்னலாம் பண்ணணும்ன்ற அந்த அட்டவணையை வந்து என்ன பண்றாங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. வாக்காளர் பட்டியலை வந்து ரெடி பண்றது, சின்னங்களுக்கு அதிகாரம் வந்து கொடுக்கறது, அரசியல் கட்சிக்கு அதிகாரம் வந்து கொடுக்கறது, சின்னங்களை ஒதுக்குறது, இது போல பணிகள்லாம் வந்து செய்யறாங்க. தேசிய கட்சி அந்தஸ்து, மாநில கட்சி அந்தஸ்து, அந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அதிகாரமே வந்து யார்கிட்ட இருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் வந்து இருக்கு. சோ இந்திய தேர்தல்களுடைய நடத்தை விதிமுறைகள் இவங்க தான் என்ன பண்றாங்க? சோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து என்ன விட்டுருவாங்க. ஓகேங்களா? சோ 10 மணிக்கு மேல வந்து பிரச்சாரம் வந்து பண்ணக்கூடாது. சோ தேர்தல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எந்த ரெக்யூர்மெண்ட்டும் பண்ணக்கூடாது, எந்த நலத்திட்டமும் வந்து கொடுக்க கூடாது. சோ இவங்க ரூல்ஸ் எல்லாம் விடுறாங்கன்னா கண்டிப்பா அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல சட்டங்கள் வந்து இருக்கு. அதன் அடிப்படையில ரூல்ஸை வந்து மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கன்றது சொல்றாங்க. ஓகேங்களா? சோ ஜனாதிபதியுடைய ஆலோசனை, அதாவது ஜனாதிபதியுடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய இந்த மாநிலங்கள்ல தேர்தலை நடத்த முடியுமான்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்டையும் ஆலோசனை வந்து வாங்குறாங்க. சோ இதையும் வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள். அப்ப இதுவரையும் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த தேர்தல் ஆணையத்தை பத்தி பார்த்திருக்கோம். ஆமா, இந்தியாவில தேர்தல் ஆணையம் இருக்கு, தேர்தல் ஆணையர் இருக்காரு. ஆரம்ப காலத்துல ஒரு நபர், இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 நபர் அல்லது பல நபர்கள் வந்து இருக்கலாம்னு சொல்லிடுறாங்க. சோ தேர்தல் ஆணையம்ன்றது உச்சபட்ச அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பா வந்து இருக்கு. அதுல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கும் அதிகாரம் வந்து அதிகம் தான். ஆனாலும் அதுல சில குறைபாடுகள் இருக்குன்றதை நம்ம வந்து பார்த்துட்டோம். மத்திய தேர்தல் ஆணையம், அதாவது இந்திய தேர்தல் ஆணையம்ன்றது சோ இந்தியா முழுவதும் மாநிலங்களுக்கும் சென்ட்ரல் லெவல்ல இருக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷன் மற்றும் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் எல்லாத்தையும்
வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. ஸோ இதை தவிர்த்து அவங்க மட்டும் சிங்கிளா வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அவங்களுக்கு கீழே மாநில தேர்தல் ஆணையம் வந்து இருக்கு. ஸோ இதையும் தாண்டி மாவட்ட அளவில், வட்ட அளவில், கிராம அளவில் எல்லா இடத்துலையுமே தேர்தல் அதிகாரிகள் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் தேர்தலை வந்து நடத்துறாங்க. தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் சொல்லிட்டு இப்போ நம்ம அடுத்தடுத்து விதிமுறைகள் வந்து பார்ப்போம். அந்த விதிமுறைகள் எல்லாமே கரெக்டாக வந்து போய் சேர்ந்துருக்கா, அந்த விதிமுறையின் அடிப்படையில் தான் வந்து தேர்தல் நடக்குதா இல்லையா, இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய பொறுப்பு வந்து யாருக்கு இருக்கு அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, பல்வேறு துணை அலகுகள் அந்தந்த லெவல்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் கிட்ட தான் இந்த மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. அந்த அதிகாரிகள் எந்த அரசியல் கட்சிக்கும் பணியணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்க தன்னிச்சையா வந்து என்ன பண்ணுவாங்க, அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தேர்தலை நேர்மையான வண்ணம் வந்து நடத்தி முடிக்கிறாங்கன்றத பாக்குறோம். ஆமா, அப்ப இந்த தேர்தல் ஆணையத்துக்கான பணிகள் பார்க்கும்பொழுது வந்து என்ன, சின்னங்களை ஒதுக்கிறதா இருக்கட்டும், மாநில கட்சியா இல்லைன்னா வந்து தேசிய கட்சியா அந்த அந்தஸ்தை வந்து கொடுக்கறதா இருக்கட்டும், வாக்காளர் பட்டியல், தேர்தல் ஆணையத்துடைய மிகப்பெரிய பொறுப்பை இந்த வாக்காளர் பட்டியலை ரெடி பண்றதுதான். ஏன்னா 18 வயசு பூர்த்தியானாலே நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஓட் பண்ணலாம். அப்ப 18 வயசு வந்து பூர்த்தி ஆகணும். அப்ப வருஷம் வந்து என்ன பண்ணுவாங்க, 18 வயசு வந்து பூர்த்தியாகக்கூடிய புதிய வாக்காளர்கள் வந்து வருவாங்க. அப்ப வாக்காளர் பட்டியலை தேடி வாக்காளர் பட்டியலை தயார் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார்கிட்ட தான் இருக்குன்னு பாக்குறோம், இந்த தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ அதுக்காகவும் அவங்க வந்து என்ன தொடர்ச்சியா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கட்சிகளை பத்தி பார்க்கணும். கட்சிகளை பத்தி பார்க்கும் பொழுது தேசிய கட்சிகள், நேஷனல் பார்ட்டின்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் மாநில கட்சிகள் சொல்லுவோம். நேஷனல் பார்ட்டியா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து ஸ்டேட் பார்ட்டியா இருக்கட்டும், அதுலயே பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு சொல்லிட்டு என்ன 2 பிரிவு இருக்கு. யாரு மெஜாரிட்டியை வந்து வின் பண்ணி வச்சிருக்காங்களோ, இல்ல எந்த அலையன்ஸ், எந்த கூட்டணி வந்து மெஜாரிட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்களோ அந்த கூட்டணி தான் வந்து ஆளுங்கட்சி, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது எதிர்கட்சி, அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இதுல இந்த தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள், சோ இது எல்லாத்துக்கும் கிரைட்டீரியா வந்து நம்ம தேர்தல் ஆணையம் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, என்னென்ன கிரைட்டீரியா இருந்தா அவங்க தேசிய கட்சி. ஓகேங்களா? சோ எந்தெந்த கிரைட்டீரியா இருந்தா அது வந்து மாநில கட்சின்றத பார்க்கணும். இப்ப தேசிய கட்சிக்கான அந்தஸ்து இது பள்ளி பாட புத்தகத்திலேயே வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ பொது தேர்தல்ல 4 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலம், ஓகேங்களா, 4 ஆர் அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டேட்ல குறைஞ்சது 6% ஆவது அவங்க வந்து வாக்க வந்து பெற்றிருக்கணும். ஓகேவா? வாக்கு பெற்றிருக்கணும். மற்றும் மக்களவையில ஒரு 4 இடங்களையாவது ஜெயிச்சிருக்கணும். ஸோ இது வந்து கண்டிஷனா சொல்றாங்க. நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ 4 அல்லது அதுக்கு மேல இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல 6% மேல வந்து ஓட்டிங் பேங்க் வந்து இருக்கணும். ஓட் பேங்க் வந்து அவங்களுக்கு வந்து இருக்கணும்ன்றது சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 3 மாநிலங்களில் பொது தேர்தலில் லோக்சபாவில 2% ஆவது இடம் வந்து பெற்றிருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து என்னன்னா லோக்சபா சீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ 39+1 தமிழகத்தை பொறுத்தவரையும் பாண்டிச்சேரியோடு சேர்த்து. அப்ப அதுல 2% எம்பியாவது வந்து என்ன அந்த ஒரு கட்சி வந்து பெற்றிருக்கணும். அப்போ ஒரு மாநிலத்துல மட்டும் இல்ல, ஒரு 3 மாநிலத்துல அது போல ஒரு 2% எம்பி சீட் வந்து என்ன இவங்க வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களையும் நம்ம என்ன சொல்லலாம், எஸ் ஒரு நேஷனல் பார்ட்டின்ற ரெகக்னைஸ் வந்து கொடுக்கலாம். ஓகேவா? 4 மாநிலங்களை மாநில கட்சியா வந்து அங்கீகரிக்கணும். சரி, இதெல்லாம் பண்ணலனா கூட ஒரு 4 மாநிலத்துல அவங்க அந்தந்த மாநிலத்தினுடைய கட்சியா வந்து அங்கீகரிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே. எஸ் இது வந்து ஒரு மாநில கட்சின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட கட்சி ஒரு 4 மாநிலத்துல கால் ஊன்றியாச்சு அப்படின்னா அந்த ஒரு கட்சியை வந்து நம்ம என்ன சொல்லலாம், தேசிய கட்சியா வந்து சொல்லலாம். ஓகேவா? சோ இதையும் தாண்டி ஓகேங்களா, உங்களுக்கு ஒரு டேபிள் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான், இது வந்து இன்டர்நெட்லயே வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்டேட் பார்ட்டினா என்ன, நேஷனல் பார்ட்டினா என்ன, ஓகேவா? ஸ்டேட் பார்ட்டிக்கு சொன்ன எல்லாத்தையும் வந்து நேஷனல் பார்ட்டிக்கு தேசிய கட்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டேட் பார்ட்டி. ஓகேங்களா? ஸ்டேட் பார்ட்டியை பொறுத்தவரையும் 6% ஓட்டு வந்து அந்த ஸ்டேட்ல வந்து வாங்கியிருக்கணும். 6% வாக்கு வங்கி இருக்கணும். இதையும் தாண்டி எம்எல்ஏ 2 எம்எல்ஏவாவது அவங்க கிட்ட வந்து இருக்கணும். பிளஸ் ஓகேங்களா, 2 எம்எல்ஏவாவது இருக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லைன்னா 3% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் சீட். ஓகேங்களா? மொத்த இடங்கள்ல ஒரு 3% சீட் வந்து என்ன அந்த எம்எல்ஏ சீட் வந்து அவங்க வந்து தக்க வச்சு இருக்கணும்ன்றத வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அல்லது 3 சீட் இன் அசம்பிளி விச் எவர் இஸ் மோர், அதாவது 3 எம்எல்ஏ சீட் ஜெயிச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா டோட்டலா இருக்கக்கூடிய 234 தொகுதிகள ஒரு 3% இதை வந்து ஜெயிச்சிருக்கணும். இது ரெண்டுத்துல எது அதிகமோ அதை தான் நாங்க வந்து என்ன கணக்குல எடுத்துப்போன்றத சொல்றாங்க. அப்ப இது ஸ்டேட், இது நேஷனல் லெவல். ஸ்டேட் லெவல்ல வந்து இந்த விதிமுறைகள் இருக்கா? சோ இந்த விதிமுறைகள் படி அவங்க வந்து ஒரு மாநிலத்துல மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டாங்கன்னா அதே கட்சி ஒரு 4 மாநிலங்கள்ல இந்த கிரைட்டீரியாவை ஃபில் பண்ணுது, ஒரு 4 மாநிலங்கள்ல மாநில கட்சி ஆகக்கூடிய அந்தஸ்தை வந்து அவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன ஒரு தேசிய கட்சியா இருக்கலாம். இதெல்லாம் வந்து முந்தைய ஸ்டைல்ல வந்து நம்ம வந்து பாத்துட்டோம்.
அப்ப தேசிய கட்சி, மாநில கட்சி, ஸோ அதுக்கான லிஸ்ட் வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பிஜேபி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜ்வாதி அந்த நேஷனல் பீப்புள் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு 6 கட்சிகள் தேசிய அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு. விக்கிபீடியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கட்சிகள் எந்தெந்த மாநிலத்துல எவ்வளவு சிஎம் வந்து வச்சிருக்காங்க, ஸோ இந்த கட்சியுடைய கூட்டணிகள் அந்த எந்த மாநிலங்கள்ல சிஎம்மா வந்து இருக்காங்கன்றதையும் கொடுக்குறாங்க. லோக்சபால இந்த கட்சிகள் பெற்றிருக்கக்கூடிய இடங்கள், ராஜ்யசபால இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து எம்பியோட கவுண்ட் வந்து என்ன அந்த கட்சிகளுக்கு வந்து எவ்வளவு இருக்குன்றது சொல்றாங்க. ஸோ எம்எல்ஏ உடைய கவுண்ட் பிளஸ் எம்எல்சியோட கவுண்ட் வந்து சொல்லிடுறாங்க ஓவராலா இந்தியா முழுவதும். ஓகேவா, இப்போ பாருங்க. ஸோ ஆம் ஆத்மி, அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் பார்ட்டி, பாரதிய ஜனதா பார்ட்டி, அப்புறம் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், நேஷனல் பீப்புள் பார்ட்டி. ஓகேங்களா, ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, தேசிய கட்சிக்கான அங்கீகாரம் வந்து பெற்றிருக்காங்க. அதை வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ இந்த கட்சியுடைய தோட்டத்தையும் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நெட் சோர்ஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இப்போ சமீபத்தில் கூட வந்து எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் வந்தது. இதை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸாவும் வந்து கேட்கலாம். ஓகேங்களா, மாநிலத்துல வந்து எலெக்ஷன் நடந்து முடிஞ்சது இல்லையா, அப்ப மாநிலங்கள்ல எந்தெந்த கட்சி வந்து என்ன ஜெயிச்சாங்கன்றத மேபி வந்து கொஸ்டினா வந்து கேட்கலாம். ஸோ கண்டிஷன் டு ஓட், வாக்களிப்பதற்கான நிபந்தனைகள். இல்ல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்திய குடிமகனா இருந்து 18 வயசு வந்து என்ன பூர்த்தியாகி இருக்கணும். ஆமா எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ரெடி ஆச்சு. இப்ப இந்த எலெக்ஷன் கமிஷன், பொலிட்டிக்கல் பார்ட்டி 2 இருக்கு. இப்ப ஓட் போடுறது யாரு, குடிமகனுக்கு ஓட்டு போடக்கூடிய ஓட்டர் ஐடி வச்சிருக்கக்கூடிய அந்த நபருக்கான என்னென்ன அடிப்படை தகுதிகள் இருக்குன்றத நம்ம வந்து பார்த்தாக்கணும். ஓகேங்களா, முதல்ல வந்து அவர் இந்திய குடிமகனா இருக்கணும், 18 வயசு வந்து என்ன பூர்த்தி செய்யணும். இது மட்டும் இல்லாம அவருக்கு வீடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் ஐடி எல்லாம் கொடுக்காம இருக்கக்கூடாது. வீடு இல்லாதவருக்கும் ஓட்டர் ஐடி கொடுக்கணும். அதான் வந்து என்ன கான்ஸ்டிடியூஷன் வந்து சொல்லுது. அப்ப வசிப்பிடமற்றவர், அமைதியற்ற மனம், குற்ற பின்னணி இருக்கிறவர், ஊழல், சட்ட விரோத நடைமுறை ஆகியவற்றின் அடிப்படையில் தகுதி நீக்கம் செய்யப்படக்கூடாது. ஓகேவா, அவர் மேல எஃப்ஐஆர் இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டர் ஐடி கொடுக்காம இருக்கக்கூடாது. ஓகேங்களா, அவர் மேல குற்ற பின்னணி இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய ஓட்டு போடக்கூடிய ஜனநாயக உரிமையை வந்து பறிக்க கூடாதுன்றத தெளிவா வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா, இப்போ 18 வயது பூர்த்தியாகணும், இந்திய குடிமகனா இருக்கணும்ன்றத சொல்றாங்க. சோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950களில் வந்து மேக்சிமம் வந்து என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்றத சொல்றாங்க. அந்த சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். லோக்சபா, ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய தகுதிகள் எல்லாமே வந்து இதுல இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். அது மட்டும் இல்லாம எம்எல்ஏக்கான தகுதிகளுமே இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துல இருந்து தான் நம்ம வந்து எடுக்கிறோம். 1950 மற்றும் 51 2 ஆண்டுகளையும் வந்து நிறைவேற்றுறாங்க. 50களில் நிறைவேற்றின அந்த சட்டம்ன்றது தொகுதி வரையறை வந்து பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம வாக்காளர் பட்டியலை வந்து தயார் செஞ்சாங்க. வாக்காளர்களுக்கான தகுதிகள், அது என்ன சார் தகுதி, அதுதான் சொன்னோம் இல்லையா. இப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா 21 வயசு இருக்கணும், இந்தியனா இருக்கணும். சோ இது போல வாக்காளர்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்ன்றத வந்து பாக்குறாங்க. ஓகேங்களா, சோ பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களில் இடங்களை ஒதுக்குதல், சோ எத்தனை தொகுதி வந்து இருக்கணும்ன்றத சொல்றாங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும், மக்கள் தொகையின் அடிப்படை. நம்ம நேற்று கூட வந்து கடந்த காலங்களில் வந்து பார்த்தோம், இந்த வரி பணத்தை வந்து கலெக்ட் பண்ணி மறுபடியும் அந்த மாநிலத்துக்கே வந்து திருப்பி கொடுத்துருவாங்க. ஒரு 41% வந்து அப்படிதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வரி பணத்தை நம்ம வாங்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா மக்கள் தொகையும் ஒரு முக்கியமான கிரைட்டீரியாவா இருக்கு. 15% வெயிட்டேஜ் வந்து இருக்கு. அப்போ மக்கள் தொகை அதிகமா இருந்தா பட்ஜெட்ல இருந்து, மத்திய அரசுடைய பட்ஜெட்ல இருந்து அதிகமா அமௌண்ட் வந்து வாங்க முடியும். மானியம் அதிகமா வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா, கிடைக்கலாம். மக்கள் தொகை அதிகமா இருக்கு, வறுமை இருக்கு, அதனால கொடுங்கன்னு கேட்கலாம். மக்கள் தொகை அதிகமா இருந்தா தொகுதியும் கிடைக்கும், அதிகமான தொகுதிகள் வந்து கிடைக்கும். ஆனா இங்க ஒரு செக் பாயிண்ட் வச்சிருக்காங்க. நம்ம அடிக்கடி நம்ம வந்து பார்த்திருக்கோம் அந்த செக் பாயிண்ட். ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து இங்கேயும் நம்ம மறுபடியும் பார்க்கலாம். பாருங்க, அப்ப தேர்தல்களை கையாளும் நிர்வாக இயந்திரம் 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து என்ன சொல்லுது. 1950 வந்து சட்டங்கள் வந்து சொல்லியாச்சு. 51 என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, தேர்தலை கையாளக்கூடிய அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங் வந்து எப்படி இருக்கணும்ன்றத சொல்றாங்க. சோ தேர்தல் குற்றங்கள், ஆமா ஓட்டுக்கு காசு கொடுக்கறதா இருக்கட்டும், சில குற்றங்கள் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து குற்றம்னு வந்து எப்ப முதல் சொல்றாங்கன்னா 1951 தான் வந்து சொல்றாங்க. தேர்தல்ல அந்த வேட்பாளருடைய நடவடிக்கைகள், சில நடவடிக்கைகளை வந்து குற்றமா வந்து அறிவிக்கிறதே 1951 தான் பண்றாங்க. தேர்தல் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகள், ஆமா தேர்தல் சம்பந்தப்பட்ட சர்ச்சை, அந்த வாக்குச்சாவடியை வந்து கைப்பற்றுவாங்க. சோ இன்னும் வந்து என்ன, கள்ள ஓட்டுகள் வந்து அதிகமாகும். அப்ப அந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளா இருக்கணும். இடைத்தேர்தல்கள் என்ன, ஒரு வேட்பாளர்
ஜெயிச்சு வந்திருப்பாரு, அவர் எம்எல்ஏவா பதவியில் இருக்கும்போது இறந்திருப்பாரு. அப்ப அந்த தொகுதிக்கு மட்டும் என்ன பண்ணணும், அந்த இடைத்தேர்தல் வந்து நடத்தணும்னு சொல்றாங்க, பை எலெக்ஷன் சொல்லுவோம். இதையும் தாண்டி அரசியல் கட்சிகளை எப்படி பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றது. சோ இது மாதிரி இந்த கிரைட்டீரியா எல்லாத்தையும் வந்து 1951 பேசியாச்சு. ஓகேங்களா? அப்ப 1950 1951 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், ஒரு வாக்காளருக்கான தகுதியை பத்தியும் பேசுறாங்க, வேட்பாளருக்கான தகுதியை பத்தியும் பேசுறாங்க, ஒரு கட்சிக்கான அந்தஸ்தை பத்தியும் பேசுறாங்க, எல்லாத்தையும் பத்தியும் பேசுறாங்க. இந்த விதிகள்லாம் யார் மூலியமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா தேர்தல் ஆணையம். இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் இந்த விதி வந்து கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா செக் பண்றதுக்கும் தான் தேர்தல் ஆணையம் வந்து முழுக்க முழுக்க வேலை செய்யுதுன்றத புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சோ அடுத்தது பார்ப்போம். இந்த பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட்னு சொல்லக்கூடிய 1950-51 ரெண்டு ஆக்டையுமே வந்து என்ன பண்ணிருக்கோம், டேபிளா வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? சோ இதுல பாத்தீங்கன்னா வந்து மக்கள் சபை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கு தேர்தலுக்கான தொகுதிகள், தொகுதி வரையறைன்றது 1950லயே வந்து பேசிட்டாங்க. ஓகேங்களா? ஆனா அந்த தேர்தலை எப்படி நடத்துறதுக்கான ப்ரொசீஜர் வந்து என்ன 1951 தெளிவா வந்து பேசுறாங்க. சோ அது மட்டும் இல்லாம 1950 பாத்தீங்கன்னா வாக்காளருக்கான தகுதியை பத்தி பேசுறாங்க. 1950லயே வந்து பேசுறாங்க. வாக்காளர் பட்டியலை எந்த அடிப்படையில தயாரிக்கணும்னு சொல்லிடுறாங்க. சோ இந்த கவுன்சில்னு சொல்லக்கூடிய எம்எல்சிக்கான அந்த இடத்தை வந்து எப்படி வந்து நிரப்பணும் அந்த வழிமுறைகளும் சொல்றாங்க. நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா, ஆசிரியர்கள் ஓட்டு போட்டு எம்எல்சியை செலக்ட் பண்ணுவாங்க. அந்த வழிமுறைகள் இருக்கு இல்லையா, அதை பத்தி 1950 வந்து பேசிட்டாங்க. பட் 1951 பாத்தீங்கன்னா, அதாவது நீங்க முழுக்க முழுக்க பார்க்கணும், 1950ன்றது அது பேசிக் லெவல். 1951 அட்வான்ஸ் லெவலா இன்னும் விதிகளை வந்து சேர்க்கிறாங்கன்றத பார்க்கணும். 1951 வந்து என்ன பேசுறாங்கன்னா, எஸ் ஒரு உறுப்பினர் வந்து எலெக்ஷன்ல வந்து நிக்கிறாருன்னா அவரை எப்படிலாம் வந்து தகுதி நீக்கம் செய்யலாம், அந்த தகுதி நீக்கம் மற்றும் தகுதி இழப்பை பத்தி பேசுறாங்க. எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான தகுதிகள், ஜெயிச்சிட்டாலும் அவருடைய பதவி எப்ப பறி போகும், அந்த தகுதி நீக்கம் எல்லாத்தையும் வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? சோ ஊழல் நடைமுறைகள் மற்றும் பிற குற்றங்கள் ஓகேங்களா? சோ இதையும் வந்து சொல்றாங்க. சர்ச்சைகள் தொடர்பான முடிவு, தேர்தல் சம்பந்தப்பட்ட சர்ச்சை, அந்த தேர்தல் வந்து கரெக்டா வந்து நடத்தி முடிச்சிருக்கோமா அது சம்பந்தப்பட்ட சர்ச்சைகளையும் பத்தி பேசிடுறாங்க. இதுல நிறைய செஷன் வந்து இருக்கு. செஷன் 8.1 ரொம்ப முக்கியம். இந்திய தண்டனை சட்டம் மற்றும் ஊழல் தடுப்பு சட்டம் 1988. ஓகேங்களா? இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, தண்டனைக்குரிய குற்றத்திற்காக தண்டனை பெற்ற ஒருவர் தேர்தலில் போட்டியிட தகுதியற்றவர். ஓகேங்களா? சோ தண்டனை பெற்ற ஒரு நபர் அவர் வந்து இப்ப ஜெயில போகக்கூடிய ஒரு சூழல் இருக்காருன்னா அவர் எலெக்ஷன்ல வந்து நிக்க முடியாது அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. சொல்லக்கூடிய செஷன் பாத்தீங்கன்னா செஷன் 8.1. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செஷன் 11 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காலத்தை நீக்க அல்லது குறைக்க யாருக்கு அதிகாரம் இருக்கா, தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. ஆமா, அவன் 2 வருஷம் ஜெயில் தண்டனை வந்து பெற்று வந்தாச்சு, 6 வருஷம் அவர் வந்து என்ன எலெக்ஷன்ல நிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து தேர்தல் ஆணையமே வந்து என்ன அந்த விதிகளை எப்ப வேணாலும் தளர்த்தலாம். ஒரு தனிப்பட்ட நபருக்காகவோ இல்ல மொத்தமாவே கூட வந்து என்ன பண்ணலாம், விதிகளை மாத்துறதுக்கான அந்த அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? சோ தகுதி நீக்கம் செய்யப்பட்ட காலத்தை, ஓகேங்களா, மொத்தமா மாத்த முடியாது. அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவருக்கோ இல்ல அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த நபருக்கோ வந்து என்ன அந்த காலத்தை வந்து என்ன குறைக்கலாம். ஆமா, தவறு வந்து அங்க நிரூபிக்கப்படல, அதனால உங்க காலத்தை வந்து குறைக்கிறோம், இல்லைன்னா அந்த தேர்தலில் போட்டியிட தகுதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த டைம் பீரியடை கட் பண்றோம். இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆர்டிகல் தான் அந்த செஷன் தான் செஷன் 11. ஓகேவா? ஆர்டிகல் கிடையாது, இது வந்து செஷன். அந்த விதியில் இருக்கக்கூடிய பகுதியில வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து செஷன் 126 இந்த பொதுக்கூட்டங்களா இருக்கட்டும், ஊர்வலங்களா இருக்கட்டும், பிரச்சாரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சோ அந்த வாக்களிக்கக்கூடிய நாள் எலெக்ஷன் டேக்கு ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நிப்பாட்டுருங்க, அதை வந்து டைரக்டா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? 2 நாளைக்கு முன்னாடியே நீங்க பிரச்சாரத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி ஆகணும்ன்றது சொல்றாங்க. செஷன் 29A வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தேர்தல் ஆணையத்தால ஒரு அரசியல் கட்சி எப்படி வந்து பதிவு பண்ண முடியும், தேர்தல் ஆணையம் எப்படி வந்து அரசியல் கட்சிக்கு அங்கீகாரம் வந்து கொடுக்குதுன்றத பத்தி பேசுறதுதான் செஷன் 29A. செஷன் 123(3)A. ஓகேவா? இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மதம், இனம், ஜாதி, சமூகம், மொழி இதோடைய அடிப்படையில இந்திய குடிமகளின் வெவ்வேறு வகுப்புகளுக்கு இடையே பகை அல்லது வெறுப்புணர்வை ஊக்குவிப்பதை தடை செய்கிறது. ஆமா, அதாவது என்ன சொல்றாங்க, மதம் சார்ந்த அரசியல், இனம் சார்ந்த அரசியல், ஜாதி சார்ந்த அரசியல், சமூகம் சார்ந்த அரசியல், அந்த பிரச்சாரத்துல அதை வந்து வெளிப்படுத்தி இந்தியாவுடைய ஒற்றுமையை வந்து என்ன சீர்குலைக்க கூடாதுன்றத தெளிவா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப மதம், ஜாதி, இனம், சமூகம் மற்றும் மொழியின் அடிப்படையில பிரச்சாரம் பண்ணியோ இல்ல அது சார்ந்த அரசியல் நடத்துறதையோ இங்க வந்து என்ன
ஊக்குவிக்கிறத தடை செய்யறாங்க. சோ இதெல்லாம் முக்கியமான செஷன். ஓகேங்களா, முக்கியமான செஷன். இதுல ரொம்ப முக்கியமானது அரசியலை தூய்மைப்படுத்துவதற்கான உச்ச நீதிமன்ற வரலாறு சிறப்பு மிக்க தீர்ப்பு பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் 2013 ஜூலை 11 உச்ச நீதிமன்றம் வந்து என்ன பண்றாங்க, ஒரு தீர்ப்பு வந்து சொல்றாங்க. இந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, சிறை அல்லது காவல்துறையினரின் விசாரணையில் இருக்கும் ஒருவர், ஓகேவா, அவர்கிட்ட அப்பதான் வந்து சார்ஜ் ஃபைல் பண்ணி அவரை வந்து என்ன விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அவரை சட்டமன்றம் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாது. இதுதான் வந்து ஹைலைட். அப்ப குற்றம் சாட்டப்பட்ட, அது நிரூபிக்கலாம் படலங்க, குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் எலெக்ஷன்ல நிக்கலாமான்னு கேட்டா நிக்க முடியாது. ஏன்னா அவர் கஸ்டடியில இருக்காரு, விசாரணையில இருக்காரு. அப்ப விசாரணையில இருக்கக்கூடிய நோ எலெக்ட் ஓட் ஃப்ரம் ஜெயில் தப்பு. ஓகேவா, அந்த கான்செப்ட் வந்து என்ன உடைக்கிறாங்க. வரலாறு சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு தான் 2013. சோர்ஸ் பாத்தீங்கன்னா தி ஹிந்து நியூஸ் பேப்பர், பெட்டி செய்தி 3/5/2004 வந்து வெளியிட்ட ஒரு நியூஸ். ஸோ இதெல்லாம் 11th 12th புக்லயே இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து ரீட் பண்ணாலே வந்து போதும். தொகுதி மறு வரையறை, மக்கள் தொகையின் அடிப்படையில தான் தொகுதிகள் வந்து இருக்கணும். மக்கள் தொகை அதிகமா இருந்தா தொகுதியுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கும். லோக்சபா, ராஜ்யசபா மற்றும் மாநில சட்டமன்றத்திலேயும் அதே தான். மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்தா தொகுதி வந்து என்ன அதிகம் பண்ணிக்கலாம், தொகுதியை வந்து மறுவரை செஞ்சுக்கலாம். ஆனா இதுல 1970, 80 இந்த காலகட்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு வந்து என்ன பண்ணுது, அரசாங்கம் வந்து முடிவு பண்றாங்க. மக்கள் தொகை கட்டுப்படுத்துறதுல அதிகமான கவனம் செலுத்திய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா தென்னகத்துல இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். ஆனா வடக்குல பாத்தீங்கன்னா எந்த அவேர்னஸும் இல்ல, மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு. அப்ப மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ப தொகுதியை வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது பெரிய இம்பாக்ட கொடுக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கும். எந்த மாநிலத்துல தொகுதி அதிகமோ அந்த மாநிலத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த பார்ட்டி தான் சென்ட்ரல்ல ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வலிமையான ஒரு பார்ட்டியா கூட இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து என்ன இப்போ வந்து நம்ம வந்து பாக்குறோம். எலெக்ஷனை அனௌன்ஸ் பண்ணாலே ஒரு மாநிலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அத்தனை சீட்டியை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு யூபியில வந்து என்ன முகமை வந்து நடத்துவாங்க. முகாமெல்லாம் வந்து நடத்தி எல்லாத்தையும் வந்து பிடிப்பாங்க. அப்ப அந்த தொகுதின்றது மக்கள் தொகைக்கு வந்து நேரடி தகவலை வந்து இருக்கு. மக்கள் தொகை அதிகமா இருந்தா தொகுதி அதிகமா இருக்க போகுது. அப்ப தொகுதி அதிகமா இருந்தா எம்பி சீட் அதிகமா நமக்கு கிடைக்கும். அந்த தொகுதியை வந்து ஜெயிச்சிட்டோம், அந்த மாநிலத்தை வந்து ஜெயிச்சிட்டோம். இப்ப எம்பி சீட் அதிகமா இருந்தா கண்டிப்பா சென்ட்ரல்ல அந்த பார்ட்டி வந்து என்ன ஆட்சி அமைக்கிறது உறுதி. அப்ப இது போல ஒரு சூழல் இருக்கு. ஆனா அந்த காலகட்டத்துல மக்கள் தொகை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க, தமிழகம்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியான அட்வான்ஸ் லெவல்ல வந்து ஒர்க் பண்றாங்க. அப்ப இந்திரா காந்தி அம்மையார் வந்து யோசிக்கிறாங்க, இல்ல அப்ப தொகுதி வந்து மக்கள் தொகையின் எண்ணிக்கையில் அடிப்படையில நம்ம அப்படியே வந்து கொடுக்கும் பொழுது அது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கக்கூடிய மாநிலங்களுக்கு டிமோட்டிவேட் ஆகும். அப்ப அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க, மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் நிப்பாட்டுருவாங்க. அப்ப அங்கேயும் ஜனத்தொகை பெருகும். அப்ப நாட்டுக்கு வந்து இந்த சிரமம் தான் அதிகமாகும். அப்ப அந்த இடத்துல ஒரு செக் பாயிண்ட் வந்து வைக்கிறாங்க. அதை பத்தி நம்ம ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியிருக்கோம். ஓகேங்களா, சோ இந்த தொகுதி எல்லை வரையறை ஆணையங்கள் 1952, 63, 73, 2002 இது எல்லாத்துலயுமே வந்து என்ன பண்ணிருக்காங்க, மாத்திருக்காங்க. மொத்தம் 4 வாட்டி வந்து என்ன மாத்தி இருக்காங்க. சோ இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் பாத்தீங்க அப்படின்னா, சோ ஆர்டிகல் 170. சோ ஆர்டிகல் 170 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சோன்னே அந்த மாநிலத்துக்கான அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை வந்து என்ன பண்றாங்க, வரையறை செய்யறாங்கன்றத சொல்றாங்க. ஓகேவா, ஆனா இங்க வந்து ஒரு செக் வந்து என்ன பண்ணாங்கன்னா 1976 வருஷம் என்ன பண்றாங்க, அதாவது என்னன்னா இப்ப கடைசியா வந்து என்ன பண்ணாங்கன்றது நான் சொல்லிடுறேன். இந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருக்கு இல்லையா, அந்த 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்புல ஒரு மக்கள் தொகை இருக்குல்ல, அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் 2026 வரையும் இருக்கணும்ன்றத சொன்னாங்க. ஓகேவா, அப்ப இதுக்கு முன்னாடி 1971 இருந்த மக்கள் தொகையின் அடிப்படையில வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, சோ மக்கள் தொகை பெருகிட்டே இருக்கு, அதை நீங்க கட்டுப்படுத்திதான் ஆகணும். மக்கள் தொகை எண்ணிக்கையின் அடிப்படையில தொகுதியை வந்து கொடுப்போம், ஆனா அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப 2026 வரைக்குமே இந்த 2001வது ஆண்டு எடுத்து அந்த சென்சஸின் அடிப்படையில தான் தொகுதி வந்து இருக்குன்றத தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. அப்ப இதுல வந்து ஊக்குவிக்கிறது எதுனா, குடும்ப கட்டுப்பாடு மற்றும் நாட்டின் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தக்கூடிய மாநிலங்களுக்கு நம்ம வந்து என்ன ஊக்குவிச்சு ஆகணும். ஆமா, அதுக்காக இந்த திருத்தங்கள்லாம் வந்து செஞ்சாங்க. இது நம்ம எலெக்ஷன்லயே நம்ம வந்து பார்த்தோம், லோக்சபா ராஜ்யசபா எலெக்ஷன்லயே பார்த்தோம். இப்ப இந்த தேர்தல் கமிஷன் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்டிகல் 324 என்ன சொல்லுதுன்னா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் வந்து எல்லா அதிகாரமும் இருக்கு.
ஓகேவா, தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரங்கள். 325 வந்து என்னன்னா, இந்த மதம், இனம், ஜாதி, பாலினத்தின் அடிப்படையில யாரையும் வந்து வாக்காளர் பட்டியல சேர்க்கவோ அல்லது நீக்கவோ கூடாது. இந்த டிஸ்கிரிமினேஷன் காட்டக்கூடாதுப்பா. அத வந்து தெளிவா வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 325. ஆர்டிகல் 326 மக்களவைக்கும் மாநிலங்களின் சட்டமன்றத்துக்கும் வயது வந்தோருக்கான வாக்குரிமை. அதாவது வயது வந்த 18 வயது நிரம்பிய அனைவரும் ஓட்டு போட வேண்டும். ஓட்டு போடுறதுக்கான உரிமையை கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்கு ஆர்டிகல் 326. ஸோ ஆர்டிகல் 327, ஆர்டிகல் 328 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலத்துடைய சட்டமன்றமாக இருக்கட்டும், இல்ல மத்தியில் இருக்கக்கூடிய பாராளுமன்றமா இருக்கட்டும், அங்க எலெக்ஷன் நெருங்குதுன்னா அந்த எலெக்ஷனுக்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய அதிகாரத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அது 327 மற்றும் 328. 329ல தேர்தல் விவகாரங்கள் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அதை வந்து சொல்லிட்டாங்க. தேர்தல் விவகாரங்கள்னா என்னன்னா, ஒரு எலெக்ஷன் வந்து நடத்துறதுக்கு முன்னாடி தொகுதியை வந்து பிரிக்கிறதா இருக்கட்டும், தொகுதியை வந்து மறுவரையறை செய்யறதா இருக்கட்டும், ஸோ தேர்தலில் நிற்கிறவங்களுக்கான தகுதிகள் செய்யறதா இருக்கட்டும், அந்த தகுதி வந்து அவருக்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் முடிவு பண்ணி அவருடைய வேட்பாளர் மனுவை வந்து நிராகரிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது போல என்னை வந்து வேட்பாளர்ல வந்து நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து கோர்ட்ல வந்து கேஸ் போடக்கூடாது, போட முடியாதுன்றத சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, தொகுதி மறுவரை பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு கேஸ் போட முடியாது. ஆனா ஜெயிச்சது தப்புன்னு சொல்லிட்டு போடலாம். ஆமா, தேர்தல் நடத்தை விதிகளை மீறி இவங்க ஜெயிச்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன போடலாம். ஓகேங்களா, அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் எதுக்கு எடுத்தாலுமே வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருந்தா எலெக்ஷனை வந்து நடத்தி முடிக்க முடியாதுப்பா. அப்ப இங்க எலெக்ஷனை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷனர் தான் வந்து என்ன நீதிபதி போல, எலெக்ஷன் கமிஷன் தான் நீதிமன்றம் போல அப்படின்றது தெளிவா சொல்லாம சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் 329. 329 ஸோ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது இவிஎம் சொல்லுவோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ். மிஷின்ஸ் வந்து என்ன, இடையில வந்து பல்வேறு சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு மிஷன். ஓகேங்களா, ஸோ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஆனாலும் இது முதல்ல இந்தியான்ற ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வேலட் வந்து கொடுப்பாங்க, அந்த ஓட்டு போடக்கூடிய சீட்டு வந்து கொடுப்பாங்க. அதுல வந்து என்ன பண்ணணும், கரெக்டா உங்களுடைய ஓட்டை வந்து நீங்க வந்து பஞ்ச் பண்ணிட்டு நீங்க வந்து சுருட்டி வைக்கணும். அதை வந்து மேனுவலா வந்து நம்ம கவுண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து பாக்குறது போல வந்து இருக்கும். ஆனா இந்தியான்ற மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டுல எல்லாமே வந்து ஆட்டோமேஷனா மிஷினா மாத்திட்டாங்கன்னா தேர்தலை நடத்துறது ரொம்ப வந்து எளிமையா வந்து இருக்கும். அப்ப அந்த வகையில வந்த ஒரு மிஷின் தான் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம். இந்த வாக்குப்பதிவு இயந்திரத்தை 1982 கேரளாவுடைய இடைத்தேர்தல் தான் முதல்ல வந்து பயன்படுத்துறாங்க அந்த ஒரு தொகுதியில. ஓகேவா, ஆனா 1988 வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்துறதுக்கான அனுமதிக்கிறாங்க. ஓகேங்களா, சோ இதுல 1999 கோவால வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லா தொகுதிகளிலுமே இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாங்க. இதுல ரொம்ப முக்கியம், 1982 அறிமுகப்படுத்தியாச்சு ஒரு குறிப்பிட்ட தொகுதி. 1999 எல்லா தொகுதிகளிலுமே வந்து என்ன மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை பயன்படுத்தலாம் அதை வந்து சொல்றாங்க. அப்ப கோவா முழுவதுமே வந்து என்ன பண்றாங்க, தேர்தலுக்கு அதை வந்து யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா, சோ மக்களவை லோக்சபா எலெக்ஷன்ல முதல்ல வந்து பயன்படுத்துறது 2004. அப்ப 1999 1982 இது மாநிலங்களுக்கான எலெக்ஷன், அந்த ஸ்டேட்குள்ள நடக்கக்கூடிய எலெக்ஷன். இப்ப முதல்ல இந்தியா முழுவதும் மக்களவையில பயன்படுத்தினது எப்ப அப்படின்னா 2004 தான் வந்து பயன்படுத்துறாங்க. பயன்படுத்தப்பட்ட மிஷின் பாத்தீங்கன்னா இவிஎம் சொல்லுவோம், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இதை கண்டுபிடிக்கக்கூடிய இல்லை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெல் அல்லது இசிஐஎல், இவங்க தான் வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ வாக்குச்சாவடி அதிகாரியிடம் தான் இந்த கண்ட்ரோலிங் ரூமே வந்து இருக்குன்றத சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து என்ன ஓட்டு தனியா போய் வந்து போடுவோம். இப்போ இதுல வந்து ஒரு சர்ச்சை, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு எனக்கு வந்து தெளிவா தெரியல. ஸோ இது ரொம்ப முக்கிய சின்னம். ஏன்னா இந்த இந்தியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாப்புலேஷன்ஸ் இருக்காங்க, எழுத்தறிவுலாம் கொஞ்சமா தான் வந்து வளர்ந்துட்டே இருக்கு. அப்போ இமேஜின் பண்ணுங்க, 1950களில் வந்து எலெக்ஷன்ஸ் வந்து நடக்கணும் அப்படின்னு வந்து முயற்சி வந்து எடுக்கும் பொழுது எழுத்தறிவுலாம் ரொம்ப கம்மி. அப்ப அந்த நேரத்துல சின்னம்ன்றது தான் ரொம்ப முக்கியம். இப்போ சின்னத்துக்கு தான் வந்து ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா, அந்த சின்னம்ன்றது ரொம்ப வந்து முக்கியம். இப்பவுமே இந்த பழங்கால ஆட்கள் வந்து இருக்காங்க இல்லையா, வயது மூத்தவர்கள் எப்பவுமே சின்னத்தை பார்த்துதான் வந்து ஓட்டு போடுவாங்க. அப்ப சின்னம்ன்றது ரொம்ப முக்கியம். அப்ப நான் எந்த இடத்துல நான் ஓட்டு போட்டேன்னு தெரியலையே, இந்த மிஷின்ல எங்க நான் ஓட்டு போட்டேன்னு தெரியலையே, அப்ப அதுக்காக ஒரு சிறப்பு ஏற்பாடு தான் வந்து என்னன்னா இந்த விவிபேட்னா வந்து என்னன்னா வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை, அதாவது ஓட்டர் வெரிஃபைடு பேப்பர்
ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு தெரியலன்னா ஒரு 7 செகண்ட்ஸ் வந்து என்ன நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்றது காட்டும். பிளஸ் நீங்க ஓட்டு போடும்போது அது வந்து சீட்டா மாதிரி உள்ள வந்து விழுந்துரும். ஓகேங்களா? இப்ப நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்றது ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து 2014 தான் பயன்படுத்துறாங்க. எஸ், அந்த ஓட்டிங் மிஷின்லயே விவிபேடையே வந்து என்ன பண்றாங்க, அட்டாச் பண்றாங்க. இந்த ப்ரொவிஷனையும் அட்டாச் பண்றாங்க. அப்ப சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறவங்களுக்கு அல்லது நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோன்றத ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக இந்த அடிஷனல் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குன்றத நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா? இதான் வந்து என்ன காகித தணிக்கை. காகிதம் போல வந்து என்ன நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அந்த சீட் வந்து ரெடி ஆகி கீழே வந்து விழுன்றத சொல்றாங்க. அதே 2014 தான் பாருங்க, 2014 2 விதமான நிகழ்வு வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா? சோ அதே 2014 தான் முதல் முறையாக நோட்டா, ஓகேங்களா, படம் மூவி எல்லாம் கூட வந்து இது பத்தின அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ நோட்டா நம்ம யாருக்குமே நம்மளுடைய வாக்கை செலுத்த விரும்பல அப்படின்னா எஸ் மேற்கண்டவற்றுள் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய நோட்டா. ஓகேவா? நோட்டாக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஓட்டு போட்டாகணும். இது வந்து கடைசியா இருக்கக்கூடிய ஒன்னா வந்து இருக்கும். நான் யாருக்குமே வந்து ஓட்டு போட விரும்பல. நோட்டாவை அறிமுகப்படுத்தின 14வது நாடு வந்து எது அப்படின்னா இந்தியா. ஓகேவா? நோட்டா நன் ஆஃப் த அபோவ். நான் யாருக்குமே ஓட்டு போட விரும்பல, நன் ஆஃப் த அபோவ், நன் ஆஃப் த அபோவ். ஆனா இந்த நோட்டாவால ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்குமான்னு கேட்டா இம்பாக்ட கொண்டுட்டு வர எந்த ஒரு சட்டமும் கிடையாது. 100 பேர் ஓட்டு போடுறாங்க, அல்ல 60 பேர் இல்ல 90 பேர் கூட நோட்டாக்கு ஓட்டு போட்டுமே 10 பேர் ஏதோ ஒரு வேட்பாளருக்கு போட்டிருக்காங்க. அந்த 10 பேர் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 3 பேர் ஏன்ற ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு 2 பேர் வந்து பின்ற ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, ஒரு 5 பேர் வந்து சின்ற ஆளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த 100 பேர்ல 5 பேருடைய வாக்கு வந்து சிக்கு வந்து இருக்கு, பிக்கு 2 பேரு, ஏக்கு 3 பேரு. யார் ஜெயிச்சவங்கன்னா அந்த 5 வாக்கு பெற்றவங்க தான். 90 பேர் வந்து நான் யாருக்குமே ஓட்டு போட விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நோட்டாவை செலக்ட் பண்ணாங்க. அப்ப அவங்களுடைய எண்ணங்கள் எந்த அளவு பிரதிபலிக்கும்னா அதுக்கு அரசியலமைப்புல எந்த வித இடமே வந்து கொடுக்கல. அதான் வந்து உண்மை. அப்ப நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் மொத்த ஓட்டுல 50% மேல ஓட்டு வாங்கணும்ன்ற ஒரு சட்டம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மெஜாரிட்டியை வந்து பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாயிடும். மெஜாரிட்டியை பிடிக்க முடியாது. ஓகேங்களா? சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆமா இப்ப பதிவான ஓட்டுல யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கா அதை மட்டும் தான் பாக்குறாங்க. பதிவான ஓட்டுல அந்த சின்ற நபர் தான் 5 ஓட்டு வந்து வாங்கியிருக்காரு, அடுத்தால 3, அடுத்தால வந்து என்ன 2. பெரும்பாலான பேர் நோட்டாக்கு வந்து போட்டிருக்காங்க. நோட்டாக்கு அப்ப நோட்டாவை விட்டுருங்க. ஓகேங்களா? நோட்டாவை விட்டுருங்க. நோட்டா வந்து என்ன இங்க கணக்கே இல்லாம வந்து போகுது. இப்ப நோட்டா ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட கொடுக்கணும்னா அரசியலமைப்புல நம்ம வந்து என்ன பண்றோம், விதியை கொஞ்சம் மாத்தணும். அப்ப இது வரைக்கும் அதெல்லாம் வந்து மாத்தவே இல்லை. அப்ப அதையும் பத்தி சொல்றாங்க. இந்திய தேர்தல் நடத்தை விதிகள் 1961 சட்டத்தின் விதி என ஆர்டிகல் 49 வந்து சேஞ்ச் பண்ணாதான் அந்த நோட்டாவுடைய இம்பாக்ட் வந்து இருக்குன்றதையும் சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? சோ விதி எண் 49. ஓகேவா? சோ அந்த தேர்தல் நடத்தை விதிகள்ல விதி எண். ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா ஆர்டிகலே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சோ பை த லா மினிஸ்ட்ரி ரூல் 64 விதி 64 வந்து என்ன சொல்றாங்கன்னா, தேர்தல் முடிவுடைய அறிவிப்பு மற்றும் மீண்டும் தேர்தல் இதுல வந்து என்ன மாற்றம் கொண்டுட்டு வந்தா எல்லாமே வந்து மாறும். இது என்ன சார் புரியலைன்னா, இதுலயே வந்து ஒரு ரூல் நம்பர் 64 வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேர்தல் முடிவை வந்து மறு அறிவிப்பு செய்யலாம், மீண்டும் தேர்தல் நடத்தலாம், இது போல வந்து அங்கீகரிக்கலாம். இதுல வந்து ஒரு காரணத்தை இன்செர்ட் பண்ணல. ஆமா, நோட்டாவில் அதிகப்படியான வாக்குகள் வந்து பதிவாகி இருந்தது அப்படின்னா அந்த வாக்கின் அடிப்படையில அதிகப்படியான வாக்கு இருக்குன்னா சோ அந்த ஒரு தொகுதியில மறுபடியும் எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்லாம் எந்த ப்ரிவிஷனும் விதி 64 கொண்டுட்டு வரலன்றத சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? விதி 64 கொண்டுட்டு வரலன்றத சொல்லிடுறாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த டெபாசிட் அமௌண்ட் 6ல் 1 பங்கு வாக்கையாவது வாங்கி இருந்தா டெபாசிட் அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, திருப்பி வந்து கொடுத்துருவாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அந்த டெபாசிட் அமௌண்ட் ஆமா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றவர் வந்து முன்கூட்டியே ஒரு டெபாசிட் அமௌண்ட் வந்து கட்டி ஆகணும். அப்ப 6ல் 1 பங்கு வாக்கு வந்து பெற்றாகணும் இல்லையா? அப்ப 6ல் 1 பங்கு வாக்கு அதுல நோட்டாவுடைய கால்குலேஷன் எடுத்துப்பாங்களான்னு கேட்டா இல்ல. 100 பேர் எலெக்ஷன்ல வந்து ஓட்டு போடுறாங்க, அதுல நோட்டாக்கு ஒரு 50 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா 50 பேர் எலிமினேட் பண்ணிடணும். ஓகேங்களா? நோட்டான்றது நான் வரேன் ஓட்டு போடுறேன், என் ஓட்டுன்றது யாருக்கும் நான் செலுத்த விரும்பல, அந்த 50 ஓட்டை வந்து எடுத்துடணும், நோட்டாக்கான ஓட்டை வந்து எடுத்துடணும். மீதி 50 பேர் இருக்குல்ல, அந்த மீதி 50 பேர்ல அதை தான் வந்து என்ன 6 பங்கா வந்து கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா? அந்த 6ல் 1 பங்கு ஓட்டாவது வச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டெபாசிட் அமௌண்ட் வந்து என்ன ரிட்டர்ன் ஆகாது. ஸோ இதுல நல்லா புரிஞ்சுக்கணும், நோட்டாவின் வாக்குகள் எண்ணப்படவில்லை. ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்
இதுல இன்னைக்குமே வந்து சர்ச்சைகள் வந்து இருக்கு. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, பழைய மெத்தடுக்கு வந்து போயிடலாம், பழைய மெத்தட்னா சீட்டு, ஓகேவா. இன்னும் சில பேர் வந்து என்னன்னா புதிய மெத்தடே வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்றாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஜஸ்டிபிகேஷன் வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த புதிய மெத்தட்னு சொல்றோம் இல்லையா, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ஸ், இது வந்து வெளிப்படையா இல்ல, ஓகேவா, சரி பார்க்க முடியல, இதுல வந்து என்ன ஹேக்கிங் வந்து சாத்தியம், ரகசியம் எல்லாம் வந்து இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க, தொழில்நுட்ப சிக்கல்லாம் வந்து இருக்குன்னு சொல்றாங்க. பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா எஸ், இதை வந்து ஃபாலோ பண்ணலாம், ஏன்னா பயன்பாட்டுறதுக்கு எளிமையா இருக்கு, பாதுகாப்பா இருக்கு, விரைவா வந்து முடிவு வருது, முழுமையா இருக்குன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றவங்க ஒரு சைடு, அதுக்கு அகெயின்ஸ்டா இருக்கிறவங்க இன்னொரு சைடு. ஆனா இந்தியா போல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் வந்து ரொம்ப குயிக்கான ரிசல்ட் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணுன்றத நம்ம வந்து பார்க்கணும். அரசியல் குற்றமாக்கல், ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அரசியல் குற்றமாக்கல். எஸ், எலெக்ஷன் கமிஷன் இருக்கு, எது நேஷனல் பார்ட்டி எது ஸ்டேட் பார்ட்டின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் தாண்டி வந்து என்ன, இப்போ வந்து என்ன மிஷினை நம்ம யூஸ் பண்றோம்னு பார்த்துட்டோம், அந்த மிஷின்ல விவிபேட் இருக்கு, ஸோ நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்னு செக் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி வந்து பார்க்குறப்பனா நோட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலெக்ஷன்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றோம், எலெக்ஷன்ல நிக்கணும்னா அதுக்கான தகுதிகளையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம், எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னா அதுக்கான தகுதிகளையும் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம், பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்டை பத்தி பார்த்துட்டோம், எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இங்க மீதமுள்ள பகுதியில் வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னா, தேர்தலுக்கான குற்றம், அதாவது இந்த தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எதெல்லாம் வந்து குற்றமா வந்து நம்ம வந்து பார்க்கணும், அதை பத்தி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்றாங்க. அது பத்தி சில குழுக்களையும் வந்து அமைச்சிருப்பாங்க. கடைசியா இது பார்த்துட்டுனா இந்த எலெக்ஷன் கமிஷன்றது முழுவதுமா வந்து முடிஞ்சிருச்சு, அதை வந்து சொல்லலாம், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, தேர்தலில் போட்டியிடக்கூடிய ஒரு வேட்பாளர் தனக்கான முழு ஹிஸ்டரியும் வந்து கொடுத்தாகணும், ஓகேவா. அவருடைய குற்ற பின்னணி, அவர் மேலே வந்து எஃப்ஐஆர் வந்து இருக்கா, ஏதாவது சிவில் கிரிமினல் வழக்குலாம் வந்து இருக்கா இல்லையான்னு வந்து முழுவதையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியிட்டாகணும், ஓகேங்களா. அப்போ மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, தனக்கான வேட்பாளர் யாருன்னு செலக்ட் பண்ணுறதுக்கு இதையும் ஒரு கிரைட்டீரியாவாக பார்க்கலாம், ஏன்னா படிச்சுட்டாங்க எல்லாரும் இல்லையா. அப்போ குற்ற பின்னணி இருக்கிறவரை செலக்ட் பண்ணலாம், இல்லை பண்ணாமல் போகலாம், அதெல்லாம் மக்கள் கிட்ட இருக்கு. ஆக மொத்தம் உங்களுடைய ரகசியத்தை எல்லாத்தையும் மறைக்காம எல்லாத்தையும் வந்து வெளியிட்டு ஆகணும்ன்றத சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன டைரக்டாவே வந்து கொடுத்திருக்காங்க, ஓகேங்களா. ஸோ 2018 பாத்தீங்கன்னா வந்து அரசியலமைப்பு அமர்வு மற்றும் பொதுநல அறக்கட்டளை இந்திய ஒன்றியம், அதாவது யூனியன் ஆஃப் இந்தியாவுக்கும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஃபவுண்டேஷனுக்கும் இடையில வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வாக்குவாதம், இதை வந்து தீர்க்கறதுக்காக ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து உருவாக்குறாங்க 2018, ஓகேவா. ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து உத்தரவிடுறாங்க, அது ஆர்டிகல் 129 மற்றும் 142 இதன் அடிப்படையில், அதாவது இது வந்து எந்த அதிகாரம் அப்படின்னா, ஸோ கண்டெம்ட் அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம், கண்டெம்ட் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்னு சொல்லுவோம். ஸோ கண்டெம்ட் பவர் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 129 மற்றும் 142 அடிப்படையில் அவங்க வந்து தெளிவா வந்து சொல்றாங்க, கண்டிப்பா குற்ற பின்னணி இருக்கக்கூடிய நபர் அல்லது அவர் சார்ந்த சிவில் மற்றும் கிரிமினல் வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து வெளியிட வேண்டும், ஓகேவா, அதை சமர்ப்பிச்சாகணும் அப்படின்றத தெளிவா வந்து சொல்றாங்க. ஸோ இதையும் தாண்டி இந்த குற்றப்படுத்துதலை ஒழிக்கிறதுல நீதித்துறை வந்து எந்த அளவு வந்து பங்கு வகிக்கிற அப்படின்னா, கண்டிப்பா ஒவ்வொரு நபரும் என்ன பண்ணணும்னா அஃபிடேவிட் சொல்லக்கூடிய பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் செய்யணும், ஓகேங்களா. அப்ப பிரமாண பத்திரம்னா என்னன்னா, ஆமா நான் இதுவரையும் வந்து இந்த வழக்குகள்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கேன், இல்லை இதுவரையும் எனக்கு இந்த குற்ற வழக்குகள்லாம் வந்து இல்லை, ஸோ அவர் சார்ந்த அந்த வழக்குகள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டா டைப் பண்ணி ஒரு பத்திரமா வந்து என்ன பண்ணி ஆகணும், தாக்கல் பண்ண வேண்டும். இது வந்து என்ன யாருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, வாக்காளர்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஆமா, நம்ம தொகுதியில நிற்கக்கூடிய வேட்பாளர் எந்த பின்னணியில இருக்காருன்றது தெரியணும் இல்லையா, அது தெரியறதுக்காக கண்டிப்பா பிரமாண பத்திரத்தை கொடுக்கணும்ன்றத ரொம்ப தெளிவா வந்து சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஸோ 2002, ஓகேங்களா, 2002. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லில்லி தாமஸ் கேஸ் 2013 வந்து நடந்தது, ஓகேங்களா. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 90 நாள் பாதுகாப்பை திறம்பட நீக்கினார்கள், ஓகேங்களா. இது வந்து என்ன 2013 நம்ம வந்து பார்த்திருப்போம், லோக்சபா ராஜ்யசபா மெம்பர்ஸை பத்தி பார்க்கும்போது பார்த்திருப்போம். ஸோ அவர் வந்து என்ன அந்த கூட்டத்தொடரில் இருக்கும் பொழுதோ இல்லைன்னா வந்து அவர் பதவியில் இருக்கும்போது 90 நாள் வந்து அவருக்கு வந்து பாதுகாப்பு இருக்கு. அடுத்து 90 நாள் அவர் எந்த நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த காவல்துறையுடைய நடவடிக்கைகளுக்கும் அவர் கட்டுப்படணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ 90 நாளைக்குள்ள அது வந்து ஒரு பஃபர் ஜோன் மாதிரி வந்து வச்சிருந்தாங்க. பட் அதை வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. 90 நாளுக்கான அந்த பஃபர் ஜோன் சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பை வந்து என்ன பண்றாங்க, திறம்பட வந்து என்ன பண்றாங்க, நீக்கிடலாம் அப்படின்றத சொல்றாங்க, ஓகேவா. அப்ப இதுக்கான அர்த்தம் என்னன்னா, எஸ் ஒரு எம்பி ஆர் ஒரு எம்எல்ஏ ஒரு கிரிமினல் வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு, இல்ல வழக்குல வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு அப்படின்னா அவருடைய பதவியை வந்து உடனே நீக்கிடலாம், அவரை தகுதி நீக்கம் செய்யலாம், ஓகேங்களா. முக்கியம், அவரை தகுதி நீக்கம் செஞ்சிடலாம். தகுதி நீக்கம் செஞ்சு அவரை வந்து என்ன பண்ணலாம்,
அவருக்கான தண்டனை மற்றும் மற்ற ப்ரொசீஜர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது 90 நாளுக்கான பஃபர் ஜோனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் 2013 வந்து சொன்னாங்கன்றது சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பப்ளிக் ஆஃப் இந்தியா ஃபவுண்டேஷன் கேஸ் 2014 வந்து நடந்தது. பொது இந்திய அறக்கட்டளை வழக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, அதாவது எலெக்டா இருக்கக்கூடிய எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அவரு சார்ந்த ஊழல் தொடர்பான மற்றும் கொடூரமான குற்றங்கள், ஓகேங்களா, ஊழல் தொடர்பான கேசஸ் வந்து அவர் மேல இருக்குன்னா அந்த கேஸை ரொம்ப குயிக்கா வந்து என்ன விசாரிச்சு முடிச்சிடணும். 1 இயர்க்குள்ள, இது ரொம்ப முக்கியம், ஒரு வருடத்திற்குள் முடிக்கப்படணும்ன்றத 2014 தெளிவா வந்து சொல்லிட்டாங்க. ஆமா, ஒரு வருடத்துக்குள்ள முடிச்சா மட்டும்தான் எஸ் அவர் வந்து என்ன அவரும் அடுத்த வேலைகளை வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? இல்ல அவரு அந்த வழக்கை வந்து காலங்காலமா நீட்டிக்கிட்டே போகுது, ஒரு 10 வருஷம் இல்ல 20 வருஷம் இல்ல 15 வருஷம் போகுதுன்னா அவரும் வந்து என்ன பண்ணுவார், பிரணாம பத்திரத்துல அவர் என்ன பண்ணுவாரு, எனக்கான ஒரு வழக்கு வந்து நிலுவையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எலெக்ஷன்ல நிப்பாரு. ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சோன்னா அவருக்கு தண்டனைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். அந்த தண்டனை வந்து எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சிறைவாசமா இருக்கலாம், எந்த தண்டனையா வேணா இருக்கலாம். அந்த சிறைவாசம் அனுபவிக்கப்பட்ட அவர் எலெக்ஷன்லயே வந்து நிக்க முடியாம கூட போகும் இல்லையா? அப்ப அந்த ப்ரொசீஜர் இருக்கு இல்லையா, அந்த நீதிமன்ற நடைமுறை, அப்ப குற்றம் சாட்டப்பட்டவருடைய அது ஊழல் குற்றமா இருக்கலாம், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது ஒரு குற்றமா இருக்கலாம். அந்த எம்எல்ஏ எம்பிக்கான அந்த குற்றவியல் கேஸ் எல்லாம் நடக்கிறது இந்த 1 இயர்க்குள்ள முடிச்சிடணும் அப்படின்றத தெளிவா வந்து சொல்றாங்க. இது 2014 வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ 2014 நடக்குது. அதுதான் வந்து இங்க தெளிவா வந்து சொல்றாங்க. ஸோ ரொம்ப வருஷம் வந்து அந்த வழக்கெல்லாம் வந்து நீடிச்சுட்டே இருந்தது அப்படின்னா இது வந்து என்ன யாருக்கு ஃபேவரா ஆயிடும், அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கே வந்து ஃபேவர் ஆகும். ஓகேங்களா? சாட்சிகள் கலைக்கப்படலாம். இதையும் தாண்டி வந்து என்ன மறுபடியும் எலெக்ஷன்ல நிற்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். அதனால கண்டிப்பா விரைவான விசாரணை நடக்கணும்ன்றத ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ஸோ இந்த குற்றப்படுத்துதல் சார்ந்த குழுக்கள், இதுல வந்து 2 குழு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ சந்தானம் குழு 1963 வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? அரசன் எவ்வழியோ அவ்வழியே மக்கள், அவ்வழி அதிகாரிகள், இந்த கோட் வந்து எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு. ஸோ அதிகாரிகளுடைய ஊழலை விட அரசியல்வாதிகளுடைய ஊழல் வந்து ரொம்ப பெருசு. ஓகேங்களா? இப்போ ஒரு இலாக்காவுடைய அமைச்சர் இருக்காரு, அவர் தப்பு பண்ணா கண்டிப்பா அந்த துறை சார்ந்து மூத்த அதிகாரிகள் வந்து தப்பு பண்ணலாம். ஓகேங்களா? ஐஏஎஸ் கேடர்ல இருக்கக்கூடியவர் தப்பு பண்ணலாம். இப்ப நான் தப்புன்னு சொல்றது லஞ்ச லாவலியம், ஊழல், இதெல்லாம் சொல்றோம். அப்ப அமைச்சரே வந்து தவறான ஒரு நிலையில இருக்காருன்னா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய உயர்மட்ட அதிகாரிகள் தவறா இருக்கலாம், மாவட்ட அளவுல அந்த ஒரு குறிப்பிட்ட துறையை சார்ந்த அதிகாரிகள் தவறா இருக்கலாம், அதுக்கு கீழே வட்டம், அதுக்கு கீழே கிராமம். அப்ப தலைவன் அந்த மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடிய டெம்பரவரி எக்ஸிக்யூட்டிவா இருக்கக்கூடிய முதல்வராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து ஊழல் பண்ணும் பொழுது அந்த துறை சார்ந்த அத்தனை பேருமே வந்து ஊழல் பண்ணுவாங்க. அப்ப அந்த அதிகாரிகள் ஊழல் பண்றதுக்கே காரணம் அந்த இலாக்காவுடைய அமைச்சர்கள். அதை தெளிவா வந்து இவர் சொல்றாரு. ஆமா, அதிகாரிகளுடைய ஊழலை விட அரசியல்வாதிகளுடைய ஊழல் தான் ரொம்ப ரொம்ப ஆபத்தா வந்து இருக்குன்றத சொல்றாரு. ஓகேவா? அதனால விழிப்புணர்வு ஆணையம், ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும், ஊழலை வந்து கட்டுப்படணும், விஜிலன்ஸை வந்து நியமிங்க. அப்ப விஜிலன்ஸ் கமிஷன் அதை வந்து நியமிங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து பண்றாங்க. நம்ம வந்து போன்ற வகுப்புல வந்து பார்த்தோம், கான்ஸ்டிடியூஷனல் நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடியில விஜிலன்ஸ் கமிஷனை பத்தி பார்த்தோம் இல்லையா, ஊழலை கண்காணிக்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்தோம். இது தவிர்த்து வந்து லோக்பால், லோக் ஆயுக்தா, விரைவு நீதிமன்றங்களை பத்தி நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஊழல் சார்ந்து எதுவாக இருந்தாலும் விரைவா வந்து தீர்மானிக்கணும், அது எல்லாத்தையும் நீக்கப்படணும்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரெக்கமெண்டேஷன் வந்து பண்றாங்க. அதுல முதன்மையான குழு யாரு அப்படின்னா சந்தானம் குழு 1963 வந்து என்ன அறிக்கை வந்து செலுத்துறாங்க. போஹ்ரா குழு அறிக்கை 1993. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியல் குற்றவாளிகள், அரசியல்வாதிகள் இருக்காங்களே, அதுக்கப்புறம் அதிகாரத்துவவாதிகள், இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய தொடர்பை வந்து இவங்க வந்து பண்றாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா அரசியல்வாதிங்க தப்பு பண்றாங்கன்னா அவங்களுடைய குற்ற பின்னணி மற்றும் இதுல வந்து என்னன்னா அவர்களுக்கு இணையா இல்ல அவர்களோடவே ஒத்துசைவோட ஒரு ஹார்மோனியோட அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் வந்து என்ன தவறு செய்யறாங்க. ஸோ இதனால வந்து என்ன ஊழல் வந்து அதிகமாகுது. ஸோ இதனால அந்த ஊழலுக்கான தண்டனைகளும் வந்து விரைவா வந்து நம்மளால வந்து அளிக்க முடியல. ஸோ அதுக்காட்டியும் அந்த தடையுமே வந்து இல்லாம வந்து போயிடுது. அதை வந்து தெளிவா சொல்றாங்க. அப்ப அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல, அதிகாரத்துவவாதிகளுக்கு இடையேயான தொடர்பு, ஓகேங்களா, அரசியல்வாதிகள் அதிகாரிகள் 2 பேருக்கு இடையில வந்து என்ன தொடர்பு வந்து இருக்கு. இது இன்னொரு கட்டத்துல வந்து என்ன காவல்துறை, அப்ப இது 3மே வந்து என்ன ஒரு அதிகார வர்க்கமா வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன ஒரு தவறு வந்து நடக்குது அப்படின்னா, ஊழல் வந்து நடக்குது அப்படின்னா
அது வந்து அதிகமாகும் அப்படின்றத சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து என்ன, ஓஹ்ரா குழு 1993 அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு. இப்ப இந்த காவல்துறைக்கான பத்மநாப ஐயா குழு. ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா காவல்துறை அரசியல் மயமாக்குவதல் மற்றும் குற்றவாளிகளாக ஆக்குவதற்கும் ஊழல் தான் அடிப்படைன்றத தெளிவா வந்து சொல்றாங்க. அப்ப அரசியலின் குற்றமயமாக்கலில் இருந்து விளக்க முடியாது. அதாவது தெளிவா என்ன சொல்றாங்க அப்படின்னா, காவல்துறை குற்றமயமாவதை அரசியலின் குற்றமயமாக்கலில் இருந்து விலக்கிட முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து தனித்தனியில, ரெண்டுமே வந்து என்ன மைனூட்டா பார்க்கும்போது ஒன்னாதான் வந்து இருக்குன்றத போல வந்து சொல்றாங்க. அப்ப நல்லா பார்க்கணும். இப்ப அரசியல் அதிகாரிகள், காவல்துறை, இது எல்லாமே வந்து என்ன, கொஞ்சம் தவறுகள் வந்து நடக்கும் பொழுது அதை வந்து கண்காணிச்சு ஒரு ஆண்டுக்குள்ள வந்து என்ன எல்லா திருப்பி வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்கள் சார்ந்தும் வந்து என்ன ஒரு குழுக்கள் வந்து அமைச்சு அந்த குழுக்களுடைய ரெக்கமெண்டேஷன் தான் நம்ம வந்து பார்க்கறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கட்டண செய்திகள், பெய்டு நியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஆமா, இந்த விளம்பரம் வந்து என்ன கட்டண விளம்பரம். ஓகேவா. நம்ம வந்து பார்ப்போம் எலெக்ஷன் டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு டிவிலையுமே ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி சம்பந்தப்பட்ட ஆட் வந்து ஓடும். ஓகேங்களா. அதெல்லாம் என்ன, கட்டண விளம்பரம் தான். ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய நலத்திட்டங்களை பத்தி சொல்றதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து கட்டண விளம்பரங்கள். அப்படி கட்டண விளம்பரம் வந்து செய்யறீங்க அப்படின்னா அதை வந்து தெரிவிச்சிடணும். ஓகேவா. ஆமா, நாங்க வந்து என்ன பெய்டு ப்ரொமோஷன் வந்து பண்றோம் அப்படின்றது தெரிவிச்சிடும். இதை வந்து வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு பேராகிராஃப் தான் இது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா கட்சித்தாவல் தடை சட்டம், ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. கட்சித்தாவல் தடை சட்டம் 60-70 பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில இருப்பாங்க, பட்டுன்னு வந்து இன்னொரு கட்சியில வந்து மாறுவாங்க. ஸோ அது வந்து தவறு, கூடாது. அதுக்காக வந்து கொண்டுட்டு வந்ததுதான் வந்து கட்சித்தாவல் தடை சட்டம். 10வது அட்டவணையில வந்து 1985 52வது சட்ட திருத்தம் மூலியமா வந்து கொண்டுட்டு வந்தாங்க. இது வந்து ரொம்ப முக்கியங்க. கட்சித்தாவல் தடை சட்டம் 52வது சட்ட திருத்தத்தின்படி 1985 10வது அட்டவணையில வந்து சேர்த்தாங்க. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா விலகல் இணைப்பு, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. விலகல்னா என்ன, இணைப்பு தான் என்னன்றத நான் சொல்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா 1/3 உறுப்பினர்கள் ஒரு குறிப்பிட்ட கட்சியில இருந்து விலகி இன்னொரு கட்சியில வந்து சேர்றாங்கன்னா அதை கட்சி தாவல்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 91வது சட்ட திருத்தம் 2003 என்ன சொன்னாங்கன்னா அந்த எண்ணிக்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது 2/3 உறுப்பினர்கள் போனா அதை கட்சி தாவலா சொல்ல முடியாது அப்படின்றத சொல்றாங்க. இப்பயுமே வந்து நீங்க வந்து சமீப காலத்துல நீங்க திரைப்படங்கள்ல கூட வந்து பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு மாஸ் கிரௌட், அதாவது 2/3 எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், எம்பிக்களாக இருக்கட்டும், எம்எல்சிக்களாக இருக்கட்டும், அந்த 2/3 உறுப்பினர்கள் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போயிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை கட்சி தாவலா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. கட்சி இணையுது, ஆமா மெஜாரிட்டி போச்சு, இந்த கட்சி அந்த கட்சியை இணையுது, கட்சியை விட்டு அவங்க வந்து என்ன தாவலை இணைக்கிறாங்க அப்படின்னு பொருள்படும். அப்ப தலைவருக்கு எதிராகவும் கொறடாவுக்கு எதிராகவும் 2/3 உறுப்பினர்கள் இங்க இருந்து அங்க போயிட்டாங்க அப்படின்னா ஆட்சி கவிழ்ந்துடும். ஓகேங்களா. அதனால அதுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த கட்சி சார்பா தனியா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில பிரைவேட் மெஷர்மெண்ட் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா. சோ இங்க வந்து என்ன தெளிவா சொல்றாங்க, கட்சி தாவல்னா என்ன, கட்சி இணைவுனா என்னன்றத ரொம்ப தெளிவா வந்து சொல்றாங்க. ஒருவேளை கட்சி தாவல் பண்ணிட்டாங்க, ஒரு 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 உறுப்பினர் வந்து என்ன சொல்றதே கேட்க மாட்டாரு. ஓகேங்களா. சோ கொறடா சொல்றத கேட்க மாட்டாரு, கட்சி தலைமைக்கு வந்து எதிராக இருக்காரு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா அந்த உறுப்பினருடைய தகுதியை இழக்க செய்யலாம். சோ அதுக்கான அதிகாரம்லாம் யாருக்கு இருக்கு அப்படின்னா சபாநாயகர். ஓகேங்களா. ஆனா சபாநாயகர் தகுதி இழக்க செய்யலான்றதுக்காக அவர் வந்து என்ன ஜஸ்ட் லைக் தட் பண்ணிட முடியாது. அது வந்து நீதித்துறையுடைய மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. அதையும் தெளிவா வந்து சொல்றாங்க. ஆமா, ஒருத்தவர் வந்து கட்சியில வந்து நீக்கிட்டோம், அந்த நீக்கப்பட்ட நபர் ஜுடிஷியல் ரிவ்யூ இல்ல, என்னை வந்து தவறான குற்றம் சாட்டி என்னை கட்சியில இருந்து விலக்கிட்டாங்க, பதவியை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன ஜுடிஷியல் ரிவ்யூ கோர்ட்ல போய் கேஸ் போடலாமான்னு கேட்டா கண்டிப்பா போடலாம். ஓகேவா. மறு ஆய்வுக்கு உட்பட்டதுன்றத சொல்றாங்க. ஓகேங்களா. சோ தேர்தலுடைய சீர்திருத்தங்கள் அடுத்தது பாக்குறோம். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா வயதை வந்து குறைக்கக்கூடிய சீர்திருத்தம் 61, அதாவது 21 வயசுல இருந்து 18 வயசா வந்து குறைச்சாங்க. அதுக்கப்புறம் மின்னணு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஓகேங்களா. சோ தேர்தலை ரத்து செய்யவோ அல்லது ஒத்தி வைக்கவோ ஏற்பாடு செய்யப்பட்டதுன்றத சொல்றாங்க 1989. சரி, இதுக்கான அர்த்தம் என்ன சார், ஒரு பூத்தியை வந்து என்ன கேப்சர் பண்ணிடுவாங்க. எலெக்ஷன்ல வந்து தூக்குற மாதிரி ஒரு சினாரியோ வருது அப்படின்னா அந்த பூத்தியை வந்து என்ன பண்ணுவாங்க, கையகப்படுத்துவாங்க, ஓட்டு போடுற மிஷினை வந்து எடுத்துன்னு போகலாம். இது போல குற்ற சம்பவம் வந்து நடக்கலாம். அப்ப அந்த மாதிரி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த எலெக்ஷன் செல்லாது, இந்த தொகுதியில மறுபடியும் எலெக்ஷன் நடத்துவோம்
அப்படின்றத சொல்லலாம். ஓகேங்களா? அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கான அதிகாரம்ன்றது ரொம்ப வானளாவிய அதிகாரம் தான். ஆமா, அதிகாரிகள் அந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் நினைச்சா அந்த மாநிலத்துக்கான தேர்தலே கேன்சல் பண்ணிடலாம். அதிகப்படியான தவறு வந்து நடந்திருக்கு, அதனால நாங்க இந்த எலெக்ஷனை வந்து என்ன கேன்சல் பண்ணிடுறோம், மறுபடியும் ரீ எலெக்ஷன் நடத்துவோம், ரீ கவுண்டிங்ல ரீ எலெக்ஷனே நடத்துவோம்னு சொல்லிட்டு கூட அனௌன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்ப அந்த அந்த தேர்தல் அதிகாரின்னு சொல்லக்கூடிய தேர்தல் ஆணையர் ரொம்ப அதிகமான சக்தி வாய்ந்தவர். அப்ப அவருக்காகவே வந்து ஒரு ஏற்பாடு. ஆமா, தேர்தலை வந்து என்ன ரத்து செய்யலாம், இல்ல தேர்தலை ஒத்தி வைக்கலாம். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு இடத்துல அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் அந்த எக்ஸிகியூட்டிவ்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள், இந்த ஒரு இடத்துல மட்டும் யாருடைய பவர் சுப்ரீமா இருக்குன்னா அதிகாரிகளுடைய பவர் தான் சுப்ரீம். அதிகாரிகளுடைய அதிகாரம் ரொம்ப அதிகம். எலெக்ஷனை கேன்சல் பண்ணிடலாம், ரத்து பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம் இல்லையா? அதனால புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 1993 என்ன பண்ணாங்கன்னா, வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டையை முதல்ல வந்து கொண்டுட்டு வந்தாங்க. ஸோ எலெக்டர்ஸ் போட்டோ ஐடென்டிட்டி கார்டுன்னு சொல்லக்கூடிய 1993. இப்ப எல்லாருக்குமே வந்து என்ன கலர் போட்டோவில் கிடைக்குது. எஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேட்பாளர்களுடைய பெயர்களை பட்டியலிடுதல், அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், சுயேட்சை வேட்பாளர்கள். அந்த வேட்பாளர்களுக்கான லிஸ்ட்டை வந்து ரெடி பண்றாங்க, யாரெல்லாம் வந்து எலெக்ஷன்ல வந்து நிற்கிறாங்க. ஸோ வாக்காளர் பட்டியல் வேற, வேட்பாளர் பட்டியல்ன்றது வேற. அந்த லிஸ்ட்டை வந்து இந்த கிரைட்டீரியாவின் அடிப்படையில தேர்வு செய்யறாங்க. தகுதி நீக்கம், தேசிய கௌரவ சட்டம் சொல்லிட்டு 1971 தேசிய கௌரவ சட்டம் ஒரு சட்டம் இருக்கு. அதன் அடிப்படையில வந்து என்ன பண்ணலாம், தகுதி நீக்கமும் செய்யலாம். ஓகேவா? மது விற்பனைக்கு தடை. ஸோ எலெக்ஷன் பீரியட்ல மது விற்பனைக்கு வந்து என்ன தடை பண்றாங்க. முன்மொழிவோருடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா 10. ஓகேங்களா? ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகுதி இருக்கு, அந்த தொகுதியில அவர் எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிக்கிறாருன்னா அந்த தொகுதியை சார்ந்த வாக்காளர்கள் ஒரு 10 பேராவது சைன் போட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? அதை பத்தி தான் இங்க சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வேட்பாளர் இறந்துட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னா வித்தின் 7 டேஸுக்குள்ள வேறொரு வேட்பாளரை நம்மளால முன்மொழிய முடியும். ஸோ இதையும் தாண்டி இடைத்தேர்தலுக்கான காலக்கெடு, பதவி காலியாகி ஒரு 6 மாசத்துக்குள்ள இடைத்தேர்தல் சொல்லக்கூடிய பை எலெக்ஷன்ஸ் வந்து நடத்தணும். ஸோ வாக்கெடுக்கக்கூடிய அந்த நாள்ல பாத்தீங்க அப்படின்னா விடுமுறை வந்து அறிவிக்கணும். ஓட்டிங் டேல கண்டிப்பா வந்து லீவ் வந்து கொடுக்கணும். அப்பதான் எல்லாருமே வந்து ஓட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ 2 தொகுதிகளுக்கு மட்டுமே வந்து போட்டியிட முடியும். அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சார்ன்னு கேட்டீங்கன்னா, ஸோ 2க்கும் மேற்பட்ட தொகுதியில வந்து போட்டியிடுவாங்க. ஸோ இப்ப வந்து என்னன்னா, ஒரு கேண்டிடேட் அட்லீஸ்ட் ரெண்டு தாண்டி போட்டியிடக்கூடாது. ஓகேங்களா? ஒரு அதிகபட்சமாவே அதிகபட்சமாவே 2 தொகுதியில மட்டும்தான் வந்து போட்டியிட முடியும்ன்றத தெளிவா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஆயுத தடை, ஆயுதம் வெப்பன் வச்சுட்டுலாம் வந்து சுத்திட்டு இருக்க முடியாது. ஸோ பிரச்சார காலம், அந்த பிரச்சார காலம் வந்து என்ன ஒரு 14 டேஸ் தான் வந்து என்ன பிரச்சாரத்துல ஈடுபட முடியும். அதுக்கு முன்னாடி வந்து 20 நாள் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து என்ன 14 டேஸா குறைச்சிட்டாங்க. 20ல இருந்து 14 நாளா வந்து குறைச்சிட்டாங்க. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 வந்தது இல்லையா, அதை 2009 வந்து திருத்தினாங்க. அதன் அடிப்படையில் என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து யாரும் எந்த கருத்து கணிப்பும் காசு வாங்கிட்டோ இல்ல பெய்டு ப்ரொமோஷனா வந்து பண்ணக்கூடாது. ஈவன் கருத்து கணிப்பு கூட வந்து என்ன பெய்டு ப்ரொமோஷனா வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து என்ன கருத்து கணிப்புலாம் வந்து போடாதீங்கன்றத சொல்றாங்க. ஸோ தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கான வழக்கை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வந்து என்ன ஒரு 3 மாதம். ஓகேங்களா? 3 மாதம் தான் வந்து என்ன அந்த டிஸ்குவாலிஃபிகேஷனுக்கான கேஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்றதுக்கான டைம் லிமிட்டை வந்து என்ன ஃபிக்ஸ் பண்றாங்க. ஊழல்கள்ல எல்லா அதிகாரியும் அடங்குறாங்க. ஆமா, எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட ஊழல்ல அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல. அப்ப ஊழல் வந்து நடக்குது, ஓட்டுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க, இல்ல அரசியல் சார்ந்து தேர்தல் சார்ந்து ஊழல் நடக்குதுன்னா கண்டிப்பா அதிகாரிகளுடைய துணையும் அங்க இருக்கலாம். அதன் அடிப்படையில் அதிகாரிகளும் வந்து என்ன ஊழல் வழக்குல கைது செய்யப்படலாம். அதை வந்து 2009 வந்து அமெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் தாண்டி வைப்பு தொகையை வந்து அதிகரிக்கிறாங்க. டெபாசிட் பண்றதை வந்து என்ன டெபாசிட் அமௌண்ட் வந்து அதிகப்படுத்துறாங்க. சில பேர் வந்து என்ன பேருக்குன்னு சொல்லிட்டு எலெக்ஷன்ல வந்து நிற்பாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு அந்த தெருவில் இருக்கிறவங்க கூட தெரியாம கூட போகலாம். அப்ப இதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு செலவினங்கள் அதிகமாகும். அதுக்கேற்ற போல சின்னங்கள்லாம் நம்ம வந்து வைக்கணும், எல்லாமே வந்து இருக்கு இல்லையா? அப்ப இந்த சின்சியர் ஆஸ்பிரண்ட், அதாவது சின்சியர் கேண்டிடேட், அப்ப எலெக்ஷன் அரசியல் மேல தீவிரமான ஈடுபாடு இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும்தான் எலெக்ஷன்ல வந்து நிக்கணும். அதுக்காக என்ன பண்றாங்கன்னா அந்த டெபாசிட் அமௌண்ட் அதிகப்படுத்துறாங்க. இந்த டெபாசிட்டும் வந்து என்ன 1/6 ஓட்டாவது வந்து என்ன வாங்கி இருக்கணும். அப்பதான் வந்து என்ன திருப்பி கொடுக்கறது இல்ல கொடுக்காம வச்சுக்கிறது, அது ரிலேட்டடா வந்து சொல்றாங்க. அப்ப டெபாசிட் அமௌண்ட் வந்து என்ன இங்க ரொம்ப முக்கியம். 2010க்கு அப்புறமா வந்து
இந்தியாவுக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசன்ஷிப் இருக்கக்கூடிய நபர்கள் வேலைக்காக போயிருப்பாங்க. அவங்களாம் வந்து என்ன ஓட்டு போடுறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அப்ப வெளிநாட்டு வாழ் இந்திய குடியுரிமை பெற்றவர்களுக்கும் ஓட்டுரிமை தொடர்பான ஒரு இதுவா வந்து நம்ம வந்து பாக்குறோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தேர்தலுக்கான பத்திரங்கள். ஓகேங்களா. தேர்தலுக்கான பத்திரங்கள். இந்த தேர்தலுக்கான பத்திரங்கள் பாத்தீங்கன்னா இந்த அறிக்கைகளை வந்து மேபி வந்து கொஸ்டினா வந்து கேட்கலாம், இல்ல திருத்தங்களை வந்து கொஸ்டினா வந்து கேட்கலாம். ஓகேங்களா. இதையும் தாண்டி வந்து இன்னொரு ஸ்லைடும் வந்து இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா குழுக்கள். ஓகேங்களா. அந்த குற்றவியல் நடைமுறைக்கான குழுக்கள் வந்து அந்த குழுக்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் இதையும் வந்து கொஸ்டினா கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இந்த குழுக்கள் எல்லாமே வந்து பள்ளி பாட புத்தகத்திலேயே வந்து இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா தார்குந்த் குழு 1974, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து 1990 தினேஷ் கோஸ்வாமி குழு, அப்புறம் ஓவரா குழு 1993, வெங்கடச்செல்லையா தேசிய ஆணையம் 2002, தேசிய சட்ட ஆணையத்தினுடைய அறிக்கை 1999, இந்திரஜித் குப்தா 1998, அதுக்கப்புறம் இந்தி தேர்தல் ஆணையத்துடைய அறிக்கை 2004, வீரப்ப மொய்லியுடைய ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா 2007, டாங்கா குழு 2010. இந்த குழு என்னென்ன ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பண்ணாங்கன்றது மிகப்பெரிய அளவுல குரூப் 4க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேங்களா. நீங்க குரூப் 1 படிக்கிறீங்கன்னா அப்ப கண்டிப்பா இந்த குழுக்களுடைய ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி டிஸ்கிரிப்டிவ் டைப்ல வந்து கேட்கலாம். பட் இங்க வந்து அப்படி கேட்கல. அதிகபட்சம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு குழுவும் எந்த ஆண்டு நியமிச்சாங்க அதை மேட்ச் பண்ணி சொல்லிதான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதிகபட்சமா அவ்வளவுதான் வந்து கேட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் இந்த இந்திய ஜனநாயகத்துல தேர்தல் திருவிழாவை திறம்பட கையாண்டு அவங்க வந்து இந்த தேர்தலை வந்து நடத்தி முடிக்கிறாங்க. வானளாவிய அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்ற அந்த நீதிபதிக்கு இணையான அதிகாரம் கொண்ட அந்த தேர்தல் ஆணையருடைய பவர் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். ஒரு தொகுதியில வேட்பாளரா நிக்கணும்னா அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், வாக்காளரா இருக்கணும்னா நமக்கான தகுதிகள் வந்து என்னென்ன, சின்னங்களை எப்படி வந்து ஒதுக்கீடு வந்து செய்யணும், ஸோ அந்த தேர்தல் நடத்தை விதிமுறைகள்லாம் வந்து எப்படி இருக்கு, பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவ் ஆக்ட் வந்து எப்படி இருக்கு, தேசிய கட்சிக்கும் மாநில கட்சிக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்கள், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்த்தோம். இது எல்லாமே வந்து ஒரு கதை போல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா. ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஏன் அப்படின்னா இப்ப எலெக்ஷனும் வந்து என்ன முடிஞ்சிருக்கு சில மாநிலங்கள்ல, மட்டும் இல்லாம அடுத்த வருஷமும் வந்து என்ன எலெக்ஷனும் வந்து வரப்போகுது. அப்ப எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்துல அதை கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா இந்த எலெக்ஷன் கமிஷனர் இப்ப இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யாரு, நான் உங்களுக்கு டாஸ்க் எல்லாம் கொடுத்த ஞாபகம் இருக்குங்களா, இந்த டாஸ்க் எல்லாத்தையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்பதான் வந்து நல்லா வந்து என்கேஜ் பண்ண முடியும். ஸோ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர்ஸோடைய லிஸ்ட், அதுல ஸ்பெஷலா இருக்கிறவங்களுடைய லிஸ்ட், எலெக்ஷன் கமிஷனரா இருந்து அரசியலுக்குள்ள போனவங்களுடைய லிஸ்ட், இது எல்லாத்தையும் முடிஞ்சா வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க, தேடி தேடி பண்ணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா எலெக்ஷன் கமிஷனை பேஸ் பண்ணி 2024 டிஎன்பிசி எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா. நோக்கம் ஆப்புக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டச் பண்ணி அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நோக்கம் ஆப்ல வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட் எல்லாத்தையும் எஃபெக்டிவா வந்து அட்டன் பண்ணுங்க. நம்ம எதை தேடுறோமோ அது நம்மளை தேடிட்டு இருக்கு. ஓகேங்களா. நீங்க படிப்பை தேடிட்டே இருங்க. ஸோ அது உங்களை தேடி வரும். ஸோ கரெக்டாக ப்ராப்பராக டெஸ்ட் எல்லாத்தையும் அட்டன் பண்ணி நல்லபடியாக வந்து நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்டி குரூப் 4 எக்ஸாம், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய குரூப் 2 குரூப் 1 எக்ஸாம் எல்லாத்தையும் வந்து கிராக் பண்ணலாம். கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஆல் தி பெஸ்ட்.